So we have been studying the book of Acts, நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். and especially we are dealing gospel. அதுல குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And in gospel, currently we are doing a series like Live Like Jesus. இந்த சுவிசேஷ தியான பகுதியில தொடர்ச்சியா இப்பொழுது நம்மளுடைய நோக்கம் இல்ல கண்ணோட்டம் எதுல இருக்குன்னா இயேசுவை போல வாழ்வது எப்படி என்பதை தியானிக்கிறோம். Imitate Jesus. இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். So we study the life of Jesus Christ from the book of, from the Gospels, and try to learn what are all the things we can apply in our own life. ஆகவே நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையை இந்த சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொண்டு அதில் எந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So what is the key text that we have taken? இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் எது? 1 Peter chapter 2 verse 21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். Peter said, leaving you an example so that you might follow in his steps. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார் என்று பேதுரு சொல்கிறார். Of course Jesus came here as a ransom for our sins. நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இயேசு வரும்போது நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக அவர் வந்தார். Not only that, the way he lived to make us to learn from him, as a model he lived. ஆனால் அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த போது எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு மாதிரி, எப்படி நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். So till last week, so many weeks we have been studying how did Jesus pray, the prayer life of Jesus Christ. கடந்த சில வாரங்களாக நாம் இயேசு எப்படி ஜெபித்தார், இயேசுவின் ஜெப வாழ்க்கையை தியானித்தோம். So I'm going to give a quick recap on whatever we have studied for past few weeks, then we are getting into a new topic today. ஆகவே கடந்த சில வாரங்கள் தியானித்ததை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். How many of you really feel you no need to do the recap because we have already started increasing our prayer time, so please don't waste your time. ஐயா, உங்க நேரத்தெல்லாம் செலவழிக்காதீங்க, நாங்கள் ஏற்கனவே ஜெப வாழ்க்கையில மாறிட்டோம், கடைபிடிச்சிட்டோம். ஆகவே உங்க நேரத்தை நீங்க அப்படி கையை தூக்கணும், கையை தட்டலாம், கையை தூக்கு வேண்டாங்கிறவங்க கை தூங்க. தட் இஸ் ஹாப்பி நியூஸ் ஃபார் மீ. ரீகேப் வேண்டாம், நாங்கள் அந்த சத்தியத்தை ஆல்ரெடி உள்ள வாங்கிட்டோம், நாங்கள் சரியாயிட்டோம், தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த சப்ஜெக்ட் போங்க சார்ங்கிறவங்க மட்டும் கைத்துக்கு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்னா இப்படி தூக்கு, ஃபைல்லாம் இங்கே வைனா இப்படி. ஓகே, எனிவே இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ do the recap then move on. இது என்னுடைய கடமையா இருக்கிறது. நான் மறுபடியும் ஒரு சுருக்கமாக காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்குள் தியானிக்க போகிறோம். There are many things when you keep on hearing. It is not only we are hearing in our ears, but it is getting imprinted in our hearts. நாம் சில காரியங்களை மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கும் போது அது நம்முடைய செவிகளில் மாத்திரம் மறுபடியும் கேட்பதில்லை, நம்முடைய இருதய பலகைகளை எழுதப்பட ஆரம்பிக்கிறது. Really, I want to take good amount of time to recap whatever we have studied when it comes to the prayer life of Jesus Christ. ஆகவே இந்த இயேசுவின் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து பேசுவதற்கு நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவிடணும்னு நினைக்கிறேன். First one, முதலாவதாக, the only one person in the world who really no need to pray, that is Jesus Christ. இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள்ல ஜெபிக்க அவசியம் இல்லாத ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அவர் இயேசு மாத்திரமே. He is God in flesh. அவர் தேவன் மனு உருவானார். God walking among the men. தேவன் மனிதர்கள் மத்தியில் உலாவுகிறார். Why should he pray? அவர் ஏன் ஜெபிக்கணும்? And he doesn't need to confess any sins. அவர் எந்த பாவத்தையும் அறிக்கையிடணும்னு அவசியம் இல்ல. He doesn't need to examine himself. அவர் தன்னையே பரிசோதனை செய்யணும்னு அவசியம் இல்ல. He doesn't have any petitions or supplications because he himself an omnipotent God in flesh. அவருக்கு எந்த விண்ணப்பங்களோ வேண்டுதல்களோ ஏறெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Then why did he pray? அப்படினா அவர் ஏன் ஜெபித்தார்? He just want to tell us what is the purpose of prayer. அவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா இந்த ஜெபத்தின் நோக்கம் என்ன? As John mentioned during the worship time, prayer is not to twist God's arms to change his will. ஜெபமானது நம்ம ஆராதனை வேளையில ஜானனா சொன்ன மாதிரி அது நம் தேவனுடைய கரத்தை முறித்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது ஜெபம் அல்ல. No, prayer is something dragging you, driving you to come under his will and his control. ஜெபமானது அவருடைய ஆதிபத்தியத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய ஆளுகைக்கும் கீழே நம்மளை ஒப்பு கொடுத்து அதற்கு நம்மளை ஈடுபாடாக உள்ளவர்களாக மாற்றுவதே.
That is the climax of the life of Jesus Christ. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் இறுதிக்கட்ட காரியங்கள். No, he was divine as well as he was human. 100% divine, 100% human when he was in the earth. அவர் தெய்வமாக இருந்தார், மனிதனுமாய் இருந்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது 100% அவர் தெய்வம், அதே போல் 100% அவர் மனிதனாகவும் வாழ்ந்தார். And look at the final prayer, or I would say the not final prayer but the key prayer. That is the prayer that he has done in the Garden of Gethsemane. இயேசு இந்த உலகத்துல அவருடைய மிக முக்கியமான ஒரு ஜெபம் என்று அழைக்கப்படுகிற அந்த கெத்செமனே தோட்டத்துல செய்த ஜெபத்தை நாம பார்க்கணும். Not by my will but thy will. ஐயா, ஏன் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். Which means not by my interest, let your interest. அப்படினா ஐயா, அது என்னுடைய விருப்பம் அல்ல, அது உம்முடைய விருப்பமே. Which means not my plan, let your plan. அப்படி என்றால் அது என்னுடைய திட்டமும் அல்ல, உம்முடைய திட்டமே. But it looks like his plan, the Father's plan, was not so easy. ஆனா அதை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய திட்டம் அவ்வளவு எளிமையான ஒரு திட்டமாக, எளிதான ஒரு திட்டமாக காணப்படவில்லை. Whatever in front of him, it was so tough. அவருக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் அது ஒரு கடினமான ஒரு பாதை. So it is a very easy opportunity. It is easy, and the easiest choice for Jesus is, God, please remove this cup. That's it. Amen. அங்கே தேவனுக்கு முன்பாக இல்லை, இயேசுவுக்கு முன்பாக வைத்திருந்த தேர்வுகள் மிகவும் எளிமையான தேர்வு, எளிதான தேர்வுனா, தேவனே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கிவிடும் என்று சொல்வதுதான். But look at his prayer. ஆனா அவருடைய ஜெபத்தை பாருங்களேன். ஐயா, remove the cup, that is my will. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் அது என் சித்தம் தான். Because that is the battle. ஏன்னா அது ஒரு போர் எனக்குள்ள நடக்கிறது. But I'm walked in. ஆனா நான் அதுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறேன். Not to pray or not to ask to remove the cup, but I want to drink from the cup. ஐயா, நான் அந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கொடுமால் நீங்கும் என்று சொல்வது, என்னை பாத்திரத்தை விட்டு என்னை தள்ளி விடுங்கன்னு சொல்வதற்கல்ல, அந்த பாத்திரத்தை குடிப்பதற்காகவே. But look at it was a tough journey, but look at the destination of it. அது ஒரு கடினமான பாதை தான், ஆனா அதோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. You just imagine if one man, Jesus, yielded completely to his own will, what will happen to all of the humanity? கொஞ்சம் இதை கற்பனையா நினைச்சு பாருங்க. ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால் இந்த மொத்த மனுக்குலமும் என்னவாகிவிடும்? No hope. எந்த நம்பிக்கையும் இல்ல. You will not be here, I will not be here. நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, நாங்களும் இங்க இருக்க மாட்டோம். The one man, ஒரு மனிதர், the perfect human, முழுவதும் பூரணமான ஒரு மனிதர், the only one perfect ever present in this universe, that is Jesus Christ. இந்த முழு உலகத்துல பூரணமாக வாழ்ந்த ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது இயேசு மாத்திரமே. When he yielded completely to the will of God, it was a deliverance, eternal redemption for the entire world. இந்த பூரண மனிதர் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது அது இந்த முழு மனு குலத்திற்குமே ஒரு நித்திய ரட்சிப்பிற்கும் நித்திய விடுதலைக்கும் ஏற்ற வழியாக மாறியது. That shows us the power or the blessing that you will receive when you yield yourself completely for the will of God. இது நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. நாம் முழுமையாக தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அதற்கு பின்னாக இருக்கக்கூடிய வல்லமை, அதற்கு பின்னாக காணப்படும் ஆசீர்வாதங்கள் அது அநேகம். The journey was tough. அந்த பாதை கடினம் தான். The route was so dark. அந்த பாதை மிகவும் காரிருள் நிறைந்தது. Oh, it seems like a turmoil. It seems like, so tough. அந்த வழி அது கடினம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். But look at the end result. ஆனால் அதோட முடிவை நாம் பார்க்க வேண்டும். Why we call Jesus as our model. நம்ம இயேசுவை நம்முடைய மாதிரி என்று அழைக்கிறோம். And this is the climax of the model that is teaching us some good lesson. இந்த மாதிரியாகிய அவருடைய இறுதிக்கட்ட வாழ்விலிருந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். That's what I said last week. If you're watching an action movie, the climax fight would be, would have more expectation than all other fight sequences. ஆகவேதான் கடந்த முறை சொன்னோம், ஒரு சண்டை காட்சி நிறைந்த ஒரு படத்தை நாம் பார்த்தோம்னா அதுல நிறைய சண்டை காட்சி இருந்தாலும் அந்த இறுதிக்கட்ட சண்டை காட்சி மற்ற எல்லா காட்சிகளை விட சிறந்ததாக தேறினதாக காணப்படும். Every time when it comes to the final words, those are very important. எந்த ஒரு மனிதருடைய கடைசி வார்த்தைகள் மிக முக்கியம் நம்ம கருதுறோம். This is kind of a final prayer. இது இயேசுவை பொறுத்த ஒரு கடைசி ஜெபம் போல. This is kind of a climax. இது ஒரு இறுதிக்கட்ட ஜெபம். And what did we learn from that climax? அந்த இறுதிக்கட்ட ஜெபத்துல நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Climax is the key. அந்த இறுதி மிக முக்கியமானது. Throughout Jesus was piling up about the prayer. தொடர்ச்சியாக இயேசு ஜெபத்தை குறித்து अनेक காரியங்களை விளக்கி கொண்டிருக்கிறார்.
சொல்கிறார், approximately 18 passages 18 passages are recorded in the gospel and saying that Jesus was praying. கிட்டத்தட்ட 18 இடங்களில் இயேசுவின் ஜெபத்தை குறித்து நம்முடைய சுவிசேஷ புத்தகங்களை நம்மால் வாசிக்க முடிகிறது. சரி, ஃபைனலா என்னதாப்பா சொல்ல வர? What was the last thing that you want to talk about prayer? And Jesus said, இயேசு சொன்னார், my climax prayer என்னுடைய இறுதி ஜெபம் in the garden of Gethsemane. அது கெத்செமனே தோட்டத்தில். What did we learn from that prayer? அந்த ஜெபத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? Simple. மிகவும் எளிமையா சொல்லணும், Temptation will come. உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. What is the greatest ever temptation? இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோதனை என்ன? The battle between flesh and the spirit. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கும் ஒரு இடையே நடக்கும் போராட்டமே. In other words, வேற வார்த்தை இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, the battle between the will of God and the will of self. இதை இப்படி சொல்லலாம், தேவனுடைய சித்தத்திற்கும் நம்முடைய சுய சித்தத்திற்கும் இடையே காணப்படும் ஒரு போர் தான். How can I win this battle? இந்த சண்டை நான் எப்படி ஜெயிக்கிறது? Just only one. ஒரே ஒரு காரியம், ஒரு வழி, Pray. ஜெபிக்கணும். Pray. ஜெபிக்கணும். And what is the result of it? அதுக்கு முடிவு என்ன? As John said, ஜான் நான் சொன்ன மாதிரி, it is not something changing the will of God. அது தேவனுடைய சித்தத்தை மாற்றுவதல்ல. It's never possible. அது வாய்ப்பில்லையா? Every time whenever you have the battle, the climax fight is telling you one message. ஒவ்வொரு போரின் முடிவிலும் அந்த இறுதிக்கட்ட ஜெபம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. Get ready to change yourself. நம்மை மாற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும். Means what? என்ன அர்த்தம்? Not my will, என் சித்தம் அல்ல, thy will. சித்தமே. Which is the best? எது சிறந்தது? Let me put you in this way. இதை இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன். If Jesus is next to you, ஒருவேளை இயேசு உங்களுக்கு பக்கத்துல இருப்பார் maybe you என்றால், are the disciples of Jesus Christ. நீங்க தான் இயேசுவினுடைய சீஷர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And Jesus said, இயேசு சொல்கிறார், hey, this is tough time for me. எனக்கு இது மிகவும் கடினமான ஒரு நேரம். Look at me, the blood became the sweat. என்ன பாருங்கப்பா, என் இரத்தம் வேர்வையின் துளிகளாக கீழே விழுகிறது. And I'm going to die. நான் இப்பொழுது மரிக்க போகிறேன். I'm going to be, I'm going to the cross. நான் இப்ப சிலுவைக்கு நேராக போக போகிறேன். The crucifixion. என்னுடைய சிலுவை பாடு And the death. தொடர்ச்சியாக மரணம். If I were there in the garden of Eden, in the garden of Gethsemane with Jesus. ஒருவேளை நான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவோடு இருந்தேன் என்றால், Jesus, let's do something. ஆண்டவரே நம்ம ஒன்னு செய்வோம். போட் எடுத்து எஸ்கேப் ஆயிரும். Let's take the boat and get escape. நைட் வேற. It's the night. ஒருத்தனும் பார்க்க மாட்டான். Nobody will catch. Will escape. தப்பித்து விடுவோம். பார்த்தும் எப்படி வராங்கன்னு. Let's see how they'll try to catch us. How we'll try to hide. நம்ம ஒளிந்து கொள்வோம். Because we don't want to see that you are going through such a turmoil. இவ்வளவு கடினமான பாதையில நீங்க போறத பார்க்க நாங்க விரும்பல. I have seen you healed people. நீங்க மற்றவர்களை சுகப்படுத்தி நாங்கள் பார்த்திருக்கிறோம். I have seen you raised people from dead. மரித்தவர்களை உயிரல செய்து கூட பார்த்திருக்கிறோம். I have seen you can bring joy in so many people's life. பல மனிதருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். I cannot see if you are going through a tough time. ஆனா ஆண்டவரே, நீங்க இப்படி ஒரு கடினமான பாதையில போறதை பார்க்க என்னால முடியாது. ஊரெல்லாம் சந்தோஷப்பட வச்சிட்டு நீர் ஒப்பாரி வைக்கிறதை, நீர் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது ஆண்டவரே. Lord, you made the entire villages to be happy, but Father, Lord, I cannot take it that you are going through such a turmoil. தூக்குடா ஜீசஸ். Let's take hold of Jesus. மூணு பேர் கை அப்படி கால் அப்படி. Let catch him. Take his legs and hands. All the other disciples. மற்ற சீஷர்களை அழைத்து வாருங்க. யூதாஸ் விட்டு. Let's leave us at Judas. All the people. மற்ற ஜனங்களை அழைத்து வாருங்க. Let's kidnap Jesus. இயேசுவை கடத்துவோம் ஐயா. For his well-being. அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக. Because I love Jesus. ஏன்னா எனக்கு இயேசு மேல அவ்வளவு ஒரு பிரியம். I cannot see him go through this turmoil. இப்படிப்பட்ட ஒரு கடினத்தை அவர் போவதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. I cannot tolerate even if he is sweating, but sweating in blood is really tough time for me to manage because I love him. நான் அவர் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன். அவருடைய ரத்தம் அவருடைய வேர்வை வருவதை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா இப்பொழுது வேர்வையில ரத்தம் கலந்து வருதையா, எப்படி நான் தாங்குவேன்? I left everything and came to follow you. எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி நான் வந்தேனே. But now you yourself is suffering. I cannot handle it. I cannot tolerate it. ஆனா இப்ப நீங்களே பாடுகள் மத்தியில் இருக்கும்போது அதை என்னால் எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? Jesus, please, we obeyed all you said. இயேசுவே, நீங்க சொன்ன எல்லா காரியத்துக்கும் நாங்க கீழ்ப்படிந்தோம்ல. Do you love us? எங்க மேல் அன்பா இருக்கீங்களா? Then you just obey for this one request. அப்ப இந்த ஒரே ஒரு வேண்டுதலுக்கு நாங்க சொல்றது நீங்க கேளுங்களேன். Let's escape. தப்பித்து விடுவோம். If I were there in the garden of Gethsemane, ஒருவேளை நான் அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்தேன்னா, that would be my stand. அதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கும். Because I love my master.
ஏனென்றால் நான் என்னுடைய எஜமானை நேசிக்கிறேன். I love my dad, Jesus. என்னுடைய அப்பாவாகிய இயேசுவை நான் நேசிக்கிறேன். If I say that, if I do that, ஒருவேளை நான் இதை சொல்லி இந்த மாதிரி காரியத்தை செய்தேனா, that is where Jesus would have preached this sermon to me. இந்த செய்தியை அந்த நேரத்தில் இயேசு எனக்கு பிரசங்கித்திருப்பார். You want me to good for me, or you want to good for the entire human race? எனக்கு நன்மையான காரியத்தை செய்ய விரும்புகிறாயா, இல்ல அந்த முழு மனுக்குலத்திற்கும் எது நன்மையானதோ அது நிறைவேற்றப்பட விரும்புகிறாயா? Which is great? எது மிக பெருசு, எது பெரியது? My good life, என்னுடைய நல்ல வாழ்க்கையா, or the eternal good life for the entire human race? அல்லது முழு மனுக்குலத்திற்கும் தேவையான அந்த நித்திய நல்ல வாழ்க்கையா? Are you behaving selfishly, or are you ready to believe, are you ready to behave with the love of God? சுயநலத்தோடு நீ ஒரு காரியத்தை செய்து வாழ விரும்புகிறாயா, இல்ல தேவனுடைய அன்பை உன்னுடைய இருதயத்தில் வைத்து ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறாயா? Sorry, Jesus. இட்ஸ் ஓகே, ஃபைன் ஜீசஸ். You go for cross. நீங்க சிலுவைக்கு நேராக செல்லுங்கள். I'm not ready to do that. அதை நான் செய்வதற்கு தயாரா இல்லை. But still, ஆனாலும் let His will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. That is the lesson Jesus is trying to teach us in the Garden of Gethsemane. இந்த பாடத்தை தான் இயேசு நமக்கு கெத்செமனே தோட்டத்தில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Your mind is limited. உன்னுடைய எண்ணங்கள் குறுகியது. Your knowledge is limited. உன்னுடைய அறிவு குறுகியது. When Jesus was telling to the disciples, there are so many things I want to say, but you will not be able to understand everything. இயேசு தன்னுடைய சீஷரோடு பேசும்போது அநேக காரியங்களை குறித்து நான் பேசுவதற்கு விளக்குவதற்கு ஆசைப்படுகிறேன், ஆனால் அது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. His wisdom is massive and it's beyond our understanding. அவருடைய ஞானம் அளவிட முடியாதது, அதனுடைய கற்பனைக்கும் எட்டாத உயரமாக இருக்கிறது. So the only one thing what we can do is, அப்போ இந்த நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே காரியம் என்னன்னா, Jesus, I don't understand about this Gethsemane. இயேசுவே, இந்த கெத்செமனே இந்த காரியங்களை என்னால புரிந்து கொள்ள And முடியவில்லை. I don't understand about the suffering servant and all those things. பாடுள்ள ஒரு வேலைக்காரன் இப்படிப்பட்ட எந்த காரியங்களை என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. I never heard about any suffering king or suffering servant. என்ன இதுவரைக்கும் ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு ராஜாவியோ பாடுகள்ல தன்னை ஈடு கொடுக்கிற ஒரு வேலைக்காரனை பற்றி நான் கேள்விப்பட்டது We are இல்லை. looking for a king. நாங்க ராஜாவை எதிர்பார்க்கிறோம். But you said you came here to serve. ஆனா நீங்க சொல்லும்போது நான் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வந்தேன் என்றீர். நீ செய்யறது ஒண்ணும் விளங்கல. I cannot even understand. We never heard. எங்களுக்கு புரியல. We have never seen. பார்த்ததில்ல. It is beyond our understanding. எங்களுடைய கற்பனைக்கு எட்டாதது. The only thing is, ஒரே காரியம், போ செஞ்சு தொலையும். let's do it. You do it. You go for it. அதை நீங்க செய்யுங்க. What else we can do? எங்களால வேற என்ன செய்ய முடியும்? But one day, ஆனால் ஒரு நாள் வரும், in the upper room, மேல் வீட்டறை வரும். how Peter would have realized. அன்னைக்கு பேதுருக்கு புரிஞ்சிருக்கும். Thank God I didn't stop him. நல்ல வேளை நான் இயேசுவை நிறுத்தலையா. One sermon, ஒரு பிரசங்கம், all 3,000 people just before my doorstep, 3000 ஜனங்கள் என்று கதவுக்கு வெளியே காத்திருந்தாங்க. and thousands of people are about to hear the word of God. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருந்தாங்க. That day one man died. அன்று ஒரு மனிதன் மரித்தார். Today there are so many people who are raised from dead by the power of the Holy Spirit. ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால அநேக ஜனங்கள் பாவத்தின் மரணத்திலிருந்து எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. On the day one man sweat in blood. அன்று ஒரு மனிதர் இரத்தத்தை வேர்வையாய் சிந்தினார். Today so many people are blessed and healed by the blood of Jesus Christ. இன்று அதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமும் சுகத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். Oh, thank God I didn't say no to Jesus. நல்ல தேவனே நன்றி, நான் உமக்கு நோ சொல்லவில்லை. Because he has gone through that, I have got all the blessings. இயேசு அந்த பாதையின் வழியாக சென்றதினாலே எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இன்று உண்டாயிற்று. This is the lesson Jesus wanted us to understand through the Garden of Gethsemane. இந்த செய்தியை தான், இந்த பாடத்தை தான் இயேசுவானவர் இந்த கெத்செமனே போராட்டத்தின் ஜெபத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். You don't know the whole picture. முழு படமும் நமக்கு தெரியாம இருக்கலாம். That's okay, Jesus. இருக்கட்டும் ஆண்டவரே. You don't know what will happen when they nailed me to the cross. சிலுவையில என்னை ஆணிகளால் அடிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. You may not know, you will not know. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம தான் இருக்கும், உங்களுக்கு புரியாம இருக்கும். And what is the objective of the thorn of crown? அந்த முள் கிரீடம் எதற்காக வைக்கப்பட்ட நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க. You don't understand. உங்களுக்கு புரியாது. And you don't know that the vinegar they have given. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கசப்பான காடி அது உங்களுக்கு எதுக்குன்னு புரியாது. Oh, you don't understand. அது புரியாது.
And they didn't break my bones. You don't understand. என்னுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படவில்லை, அதுவும் உங்களுக்கு ஏன் And புரியாது. they pierced my side. You don't understand. என்னுடைய விலாவில குத்தினாங்க, அதுவும் உங்களுக்கு புரியாது. Oh, you may not understand all these things. இந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். And when all of them are mocking me, I will pray for them. You don't understand. ஒருவேளை எல்லாரும் என்ன ஏளனமாக பேசும்போது நான் அவர்களுக்காக ஜெபித்து மன்னிக்கும் போது அதுவும் உங்களுக்கு புரியாது. And finally I'll die. கடைசியாக நான் மரித்தேன், And you don't understand. அதுவும் உங்களால புரிந்து கொள்ள முடியாது. At later point of time you will not see my body. பின் நாட்கள் வரும்போது என்னுடைய சடலத்தையும் சரீரத்தையும் காணாமல் இருக்கும், அதுவும் புரியாது. And even you don't understand that as well. அதையும் உங்களால புரிந்து கொள்ள முடியாது. And I will come. மறுபடியும் நான் வருவேன். I'll just give an appearance couple of times, even 3 times. 3 முறை நான் மறுபடியும் உயிர்த்தெழுந்தவராக காட்சியளிப்பேன். Still you will not get the whole picture. அப்ப கூட முழு படமும் உங்களுக்கு புரியாது. Simply obey, go to the upper room and wait. கீழ்ப்படிந்து மேல் வீட்டிற்கு அறைக்கு சென்று காத்திருங்க. Oh, the comforter will come. தேற்றவாளன் வருவார். Oh, the third person of the Trinity will come. திரித்துவத்தின் 3ஆம் நபர் அன்று வருவார். And he will slowly untie all the knots. அவர் எல்லா முடிச்சுகளையும் அவிழ்க்க ஆரம்பிப்பார். One by one. ஒன்றின் பின் ஒன்றாக. Lead you into the truth. சத்தியத்திற்குள் உங்களை நடத்தி. Lead you all the truth. சத்தியத்திற்குள் முழுவதும் உங்களை நடத்தி. When he has done all that, இது எல்லாவற்றையும் செய்து you will understand why did Jesus have gone through that suffering. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு அப்போ புரியும் இயேசுவானவர் எதற்காக இந்த பாடுகள் வழியாக சென்றார் என்று. We do have many times battle between flesh and the spirit. இன்று நமக்கும் பல நேரங்கள்ல நம்முடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கு இடையே ஒரு போராட்டம் உண்டு. We do have the greatest ever battle that every human being or every child of God will have always is the battle between the will of us and the will of Father. ஒவ்வொரு தேவனுடைய மகனுக்கும் மகளுக்கும் இருக்கும் மிகப்பெரிய போராட்டம் எதுனா தேவனுடைய சித்தமா இல்லது என் சித்தமா என்ற காரியம். Always the will of us is pleasing us and will of God is always hard. எப்பொழுதுமே நம்முடைய சித்தம் மிகவும் நமக்கு லகுவாக ரொம்ப சௌகரியமாக காணப்படும். ஆனால் அதே நேரம் தேவனுடைய சித்தம் கடினமாக தான் இருக்கும். You may not know the complete picture. ஒருவேளை இந்த முழுமையான படம் நமக்கு தெரியாம இருக்கலாம். But the only one formula you know. ஆனா நமக்கு தெரிந்த ஒரே ஒரு விதி என்னன்னா, the only one lesson that we can learn from Jesus is. இயேசுவிடம் நம்ம கற்றுக்கொள்ற ஒரே பாடம் எதுனா, disciples and Jesus nobody knows all the process of cross. இந்த சிலுவைக்கு போற எல்லா காரியங்களும் என்னவென்று யாருக்கும் தெரியாது. But Jesus is trying to tell us. ஆனா இயேசு சொல்ல விரும்புகிற காரியம், I have never experienced all these things before. இந்த எந்த காரியத்தை இதற்கு முன்பாக நான் அனுபவித்ததில்லை. I have never slain before. இதற்கு முன்பாக நான் அடிக்கப்பட்டதில்லை. I have never crucified before. இதற்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டதில்லை. I have never enjoyed the resurrection before. இதற்கு முன்பாக உயிர்த்தெழுதலை நான் அனுபவித்ததில்லை. I have never incarnated before. இதற்கு முன்பாக மனு உருவாக அவதாரம் எடுத்ததில்லை. These are all the plan of God. இதெல்லாம் தேவனுடைய திட்டம். I never experienced. இதுக்கு முன்னாடி நான் அதன் வழியா செஞ்சதில்லை. I never heard. கேள்விப்பட்டதும் இல்லை. But here I am doing only one thing. ஆனா நீங்க ஒரே ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். Sold out myself to the sovereign will of God. அந்த ஏக சக்கராதிபதியின் திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் என்னை முழுவதுமாக விற்று போட்டேன். Not knowing what is next. அடுத்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. Not knowing what is next and also not knowing what is rest. அடுத்து என்ன இல்ல அடுத்து முழுவதும் என்ன எதுவும் எனக்கு தெரியாது. But I will have rest when I submit myself to the will of God. ஆனா தேவனுடைய திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது எனக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதல் உண்டு. That is all about Gethsemane. அதுதான் கெத்செமனே நாம் கற்றுக் கொடுக்கிற You பாடம். and me are every now and then in the garden of Gethsemane. நீங்களும் நானும் அநேக நேரங்கள் தினம் நம்ம இந்த கெத்செமனே தோட்டத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. Many times it seems like we are sweat and blood. பல நேரம் நமக்கு தோணுகிறது, ஐயா என்னுடைய வேர்வை ரத்தம் போல வெளியே வருகிறது. நரம்பு வெடிச்சிரு போல இருக்கு. My nerves are about to break down. ஆனா all your levels of your body is getting increased. நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயங்களும் அது வேறு விதமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. And the numbers are getting different. அந்த எண்ணிக்கைகள் எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது. The values are different. அதனுடைய நிலைப்பாடுகள் மாறுகிறது. It looks like your blood will burst out. என்னுடைய இரத்த நாளங்கள் வெடித்து சிதறும். But that is the time. ஆனா அந்த நேரம் தான். Yes, the situation is like that. இதே போல ஒரு காரியம் தான் அது. But ஆனால் without knowing all these things, இந்த எல்லா காரியங்களும் புரியாம இருந்தாலும் I give my life to the hand of God and I'll take rest because it is His business to fulfill His will.
என்னுடைய ஜீவனை இந்த ஏகாதிபதியத்தின் கூடிய தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் இளைப்பாறுவேன். ஏனென்றால் என்னை பார்த்து கொள்வது, என்னுடைய அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது என் வாழ்க்கையில் அது ஏன் வேலை இல்லை, அது அவருடைய வேலை. I know he will never fail. எனக்கு தெரியும்யா, என் தேவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார். I know he has never given up his plan. எனக்கு தெரியும் என் தேவன் ஒரு நாளும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் விடுவதில்லை. Oh, let me tell you just one incident just to move on. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்து கடந்து செல்ல போகிறேன். Moses struck the rock once. மோசே அந்த கன்மலையின் மேல் முதல் முறையாக அடித்தார். Yeah, first time when he struck the rock, முதல் முறையாக அந்த கன்மலை அடிக்கும் போது the water gushed out. அங்கே தண்ணீர் பிரகாவித்து வந்தது. Oh, everybody they were drinking from the water and cherished. எல்லாரும் அந்த தண்ணியை குடித்து இளைப்பாறினாங்க. That is the type of what is going to happen for Jesus Christ in the cross. அது இயேசுவானவருக்கு சிலுவையிலே அடிக்கப்படுகிற காரியத்தை ஒரு முன்ருசியாக அங்க காண்பித்திருக்கிறாங்க. All these things are happening in the Old Testament. இந்த எல்லா காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் நடக்குது. Before Gethsemane, கெத்செமனே தோட்டத்திற்கு முன்பாகவே, before Jesus born, இயேசு பிறப்பதற்கு முன்பாக, before Jesus going through all the turmoil, இயேசு இந்த கடினமான பாதைகளுக்கு செல்வதற்கு முன்பாகவே. so this is Garden of Gethsemane. இது கெத்செமனே தோட்டம். It's my will or thy will, some battle. இங்கே ஒரு போராட்டம், என் சித்தமா அல்லது உம்முடைய சித்தமா. But look at Father's standard. ஆனா தேவனுடைய நிலைப்பாடை பாருங்கள். When Moses hit the rock second time, மோசே இரண்டாம் முறையாக கன்மலை அடித்தபோது God has got angry with Moses. தேவன் மோசேயின் மேல் கோபம் கொண்டார். Means what? என்ன அர்த்தம்? The rock has to be slain only once. கன்மலையின் மேல் அடிக்கப்படுவது ஒரே ஒரு தடவை தான் அடிக்கப்பட முடியும். Which means என்ன புரிகிறது? God is trying to tell us, தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். I am going to send my son. நான் என் குமாரனை அனுப்ப போகிறேன். He will be beaten. அவரை அடிப்பாங்க. He will be slain. அவரை நொறுக்குவாங்க. He will die. அவர் மரிப்பார். And you will get the living water out of it. அவர் மூலமாக ஜீவ தண்ணீருடைய ஜீவ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். And that will happen only once, because I know my son will obey whatever I say. ஆனால் அது ஒரே ஒரு முறை தான் நடக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் என் மகன் என் சொல்லை முழுவதுமாக கீழ்ப்படிவார் என்று. இரண்டாவது முறை அடிச்ச உடனே புஸ்குன்னு கோவம் வந்துருச்சு அவருக்கு. When Moses hit this rock for the second time, Lord got angry. நான் உன்னை பேசதானே சொன்னேன். I asked you to speak. ஏன்டா அடிச்ச? Why did you hit the rock? You know what is the type of the rock? அந்த கன்மலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? This is the example or this is the type. இது ஒரு மாதிரி அங்க காணப்படுகிறது. Who is the antitype? இந்த மாதிரி இந்த நிலநாட்டத்துடைய முழுமையான வெளிப்பாடு எப்ப நடக்க போகிறது? Who will be the actual fulfillment? இந்த நிலநாட்டத்தின் நிறைவேறுதல் எப்பொழுது நடக்கும்? That is Jesus. அது இயேசு. How dare you say that the hitting will happen once again? எப்படி நீ என்னுடைய குமாரனை மறுபடியும் இரண்டாம் முறை அடிக்கப்பட வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நீ செய்யலாம்? I know my son will be slain only once. எனக்கு தெரியும் என் குமாரன் ஒரே ஒரு முறை தான் அடிக்கப்படுவார். எப்போ தெரிஞ்சது? When did God know it? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னே தெரிஞ்சிருச்சு. Before thousands of years. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறது ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். What is going to happen in your life, in my life, God knows it already. எத்தனை முறை அடிக்கப்படுவோம், எத்தனை முறை தப்பிக்கப்படும், எல்லாமே அவருக்கு தெரியும் already. God knows it very well, that how many times we will be beaten and how many times we will be saved. God knows it. He knows it. அவருக்கு தெரியும். And everything, every single dust particle cannot move without the hand of God. தேவனுடைய கரத்தின் அனுமதி இல்லாமல் ஒரு சின்ன தூசி கூட ஒரு அணுவும் அசைய முடியாது. Even the second person of Trinity came in flesh, but still the Father knows what will happen in the earth, even for the second person of the Trinity. திரித்துவத்தின் இரண்டாம் நபராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆயினும் பிதாவாகிய தேவன் இந்த திரித்துவத்தின் இரண்டாம் நபராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருந்தார். Do you think that when Jesus was prayed in the Gethsemane, not my will but thy will, then only Father says thank you, good prayer அப்படினு சொல்லி பாரு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா கெத்செமனே தோட்டத்துல இயேசுவானவர் ஐயா ஏன் சித்தம் இல்ல உம்முடைய சித்தம் சொல்லும்போது that's when God said hey thank you, நீ இப்படி சொல்லிட்ட. Do you think like that? மனம் திரும்பி சரியா ப்ரே பண்ணிட்டேன் நீ இப்போ கரெக்ட். You prayed, you repented, you prayed in the right way, that's it.
No. இல்லங்க, இல்ல. Before the foundations of the world. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே Oh, Father knows. தேவனுக்கு தெரியும், Even Son knows. குமாரனுக்கும் தெரியும், Spirit of God knows. ஆவியானவருக்கும் தெரியும். What will happen in the Garden of Gethsemane? கெத்செமனே தோட்டத்துல என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். Let me tell you, if you and me are in the Garden of Gethsemane, நான் ஒன்று காரியத்தை சொல்கிறேன், நீங்களும் நானும் கெத்செமனே தோட்டத்தில் இருப்போம் என்றால், the good news is இங்க இருக்கக்கூடிய நற்செய்தி என்னன்னா, God knows what will happen in the Garden of Gethsemane. தேவனுக்கு தெரியும் இந்த கெத்செமனே தோட்டத்துல, நீங்க இருக்கிற கெத்செமனே தோட்டத்துல என்ன நடக்கும்னு. Even if it is Son of God, still God knows. அது குமாரனாகிய கிறிஸ்துவாக இருந்தாலும் கூட பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். Even God in flesh, தேவன் மனு உருவாய் இருந்தார், but still ஆயினும் God knows. தேவன் அறிந்திருந்தார். How much more God knows about you and me then. இன்னும் எவ்வளவு அதிகமாக உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் அறிந்திருக்கிறார். Somebody said praise God and somebody said hallelujah. Do you hear that? கேட்கல. இப்போ சொன்னதுக்கு அப்புறமா காசு கொடுத்த அப்புறம் அல்லேலியா சொல்லுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். வெக்கமா இல்லையா ப்ளீஸ். இதுக்கெல்லாம் தானாக வரணும். யூ ஷுட் ரிசீவ் இட் இன் யுவர் ஹார்ட். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதய பலகையில் அச்சாணிகளாக எழுதப்பட வேண்டும். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த மெசேஜ். மறுபடியும் நம்முடைய தியானத்திற்கு நேர கவனத்தை திருப்புவோம். So why did Jesus pray and what are all the areas Jesus prayed? எதற்காக ஜெபித்தார், எதற்காக இயேசு ஜெபித்தார், எந்தெந்த காரியங்களுக்காக இயேசு ஜெபித்தார்? When he made next slide. When previous one. Whenever he made a decision, he prayed. அவர் எப்பொழுதெல்லாம் முடிவுகளை எடுத்தாரோ அப்பொழுது ஜெபித்தார். Whenever he was busy, he was prayed. எப்பொழுதெல்லாம் நேரம் இல்லாம ஒரு பிஸியா இருக்கிறாரோ அப்பவும் ஜெபித்தார். When he was strengthening others, he prayed to strengthen himself. மற்றவர்களை குணப்படுத்தும் முன்பாக தன்னை ஸ்திரப்படுத்தும்படி ஜெபித்தார். And he slipped away and sneaked away to pray. அவர் தான் இருந்த இடத்தை விட்டு மற்ற இடத்திற்கு எஸ்கேப் ஆகி கடந்து போய் அங்க ஜெபித்தார். எப்படி இந்த லவ்வரை பார்க்க தப்பிச்சு ஓடுற மாதிரி. The way we try to sneak to see the lover. Because that's what exactly happened. அதுதான் அங்க நடந்துச்சு. He just sneaked out to see his lover. தன்னுடைய ஆத்ம நேசரை பார்ப்பதற்காக அவர் தப்பி ஓடி சென்றார். To have communion with the Father. தன் பிதாவோடு ஐக்கியம் வைப்பதற்காக. That is why he sneaked away. அதற்காக தப்பித்து சென்றார். And whenever he has got the entangled with the world, he just escaped from that by praying. இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு லௌலிக இல்ல சோதனைகள் வரும்போது அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஜெபித்தார். They wanted to make him as a king. அவரை ராஜாவாக ஆக்க முயற்சித்தனர். But they forgot that, or they didn't know that he is the king of kings. ஆனா அவங்களுக்கு தெரியல, இல்ல அவங்களுக்கு புரியல, இவர் ஏற்கனவே ராஜாதி ராஜாதான். He escaped by praying. அங்கிருந்து ஜெபித்து தன்னை தப்பித்துக் கொண்டார். And if you don't pray, you will be fainting. நம்ம ஜெபிக்கல நம்ம சோர்ந்து விடுவோம், இல்ல மயங்கி விடுவோம். You know that you are going to fall, but still you cannot help yourself because you haven't prayed. நமக்கு மயங்குறோம், நம்ம விழப்போகிறோம், நம்ம சோர்ந்து இருக்கிறோம் தெரிந்தாலும் நம்மளால் நமக்கு உதவ முடியாது. ஏன்னா நம்ம ஜெபிக்காம இருந்தனால. Jesus explained this during the parable. இதை இயேசு ஒரு ஊமையின் மூலமாக நமக்கு விளக்கினார். And look at the praying nature of Paul. பவுல் எப்படி ஜெபித்தார் நாம் பார்த்தோம். Oh, he was blind. அவருக்கு பார்வை இல்லாம இருந்துச்சு. What are you doing? ஐயா நீங்க என்ன செஞ்சீங்க? வேற என்னத்தை செஞ்சு தொலைக்க முடியும்? ஜெபிக்கிறேன். What else I can do apart from praying? Praying. ஜெபித்தார். Who testified? யார் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்? God came to Ananias saying that hey, Paul is blind, you know, but what he is doing? But praying. பிதாவாகிய தேவன் அனனியாவிடம் சொல்லும்போது, அனனியாவே பவுல் கண் பார்வையற்றவனாக இருக்கிறான், என்ன செய்கிறான் தெரியுமா? ஜெபிக்கிறான். And the greatest temptation is, no man, what is the greatest temptation? I said battle between flesh and spirit, but he is praying. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்ன? மாம்சத்திற்கும் இல்ல ஆவிக்கும் நடக்கும் போராட்டம். நாம் தியானித்தபடி அதற்காகவும் இயேசு ஜெபித்தார். And he said watch and pray. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். Means what? என்ன புரிகிறது? It's not something watch and pray. அது ஏதோ வாட்சை பார்த்துட்டு பிரேயர் பண்றது இல்லங்க. வாட்சை பார்த்து 10 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, ஐயோ உள்ளறாது, அந்த பிரேயர் இல்ல இது. It is not talking about seeking the time and looking. It's not running the time is why it is not running fast and praying. And also it is not watch and pray. அவன் தூங்குறானா முழிச்சிருக்கானா, இவன் ஜெபிக்கறானா, இவன் வந்தானா வரலையா, அந்த வாட்ச் இல்ல இது. இந்த விழித்திருங்கன்னு சொல்லும்போது விழித்திருந்து மற்றவங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னு பார்க்கிறது, not that kind of a prayer. Watch yourself. உங்களை கவனித்து பாருங்கள். Look into yourself. உங்க வாழ்க்கையை கவனித்து பாருங்க. Look at your thoughts. உங்களுடைய எண்ணங்களை கவனிச்சு பாருங்க. Look at your desires. உங்க ஆசைகளை கவனிச்சு பாருங்க. Look at your longings. உங்களுடைய விருப்பங்களை கவனிச்சு பாருங்க. Guard your heart. உங்களுடைய இதயத்திற்கு காவல் வைங்க. The spring of life is come forth. ஜீவ தண்ணீர் அங்கிருந்து தான் வர ஆரம்பிக்கும். Is there any enemy sneaking in? ஏதாவது சத்ரு உள்ளே வர முயற்சிக்கிறானா? Watch and pray. விழித்திருந்து ஜெபியுங்கள். And let me read couple of statements, then we'll get into the another topic today. ஒரு சில வாக்கியங்களை
நான் வாசித்து முடித்து அடுத்த காரியத்தை தியானிக்க போகிறோம். No, straight away. The problem of our prayerlessness is not simply with our smartphones or schedules. It's simply because of our hearts. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாததற்கான காரணம், இங்கே காணப்படும் பிரச்சனை, அது நாம் வைத்திருக்கிறோம் கைபேசிகளோ இல்லை நம்முடைய நேர கால அட்டவணைகளோ அல்ல, நம்முடைய இருதயமே. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். ஜபிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 1000 காரணம், நியாயமான காரணம் சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு உண்மையான காரணம், உங்களுக்கு விருப்பம் இல்லை. யாரோ அல்லையிலே சொன்னாங்க, அல்லையிலே சொல்ல, அதான் உண்மை. The reason why we are not praying is there is no other options or there is no other excuses apart from lack of heart. Brother, I need to prepare my kids. Brother, சகோதரரே, என்னுடைய குழந்தைகளை நான் தயார் செய்யணும். I'm working. நான் வேலை பார்க்கிறேன். ஸ்வைப்பிங் பேர் working. சரி பரவாயில்ல. I'm working. நான் வேலை பார்க்கிறேன். I'm going to office. நான் ஆபீஸ்க்கு போறேன். Brother, I didn't sleep for so many days. நான் பல நாட்களா தூங்காம இருக்கிறேன். That is why I couldn't pray. அதனால ஐயா என்னால ஜெபம் பண்ண முடியல. ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வணக்கம் ஆண்டவரே வரட்டுமா? We'll just put an attendance to the Lord and we move on. You don't have a heart to love your father. உங்களுடைய தகப்பனை நேசிப்பதற்கு இருதயம் இல்லாம இருக்குது. And many times whenever we feel like a failures in our lives, பல நேரம் நம்முடைய வாழ்க்கை தோல்விகளா போகும்போது, you may have so many reasons. நம்ம நிறைய காரணம் சொல்லுவோம். Whenever you face failure in your family life, ஒருவேளை குடும்பத்துல தோல்வியா இருக்கலாம், in your financial life, இல்ல பண காரியங்கள தோல்வியா இருக்கலாம், or maybe in any area, இல்ல எந்த காரியத்துல பிரச்சனையா இருக்கலாம். If you feel like it is a failure, அது ஒரு தோல்வின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, you know why you haven't got the success? ஏன் இன்னும் வெற்றி கிடைக்கல தெரியுமா? Brother, appraisal rating போடல brother. He didn't put the right rating in the appraisal. Oh, we cut பண்ணிட்டாங்க brother. They cut me the allowance. Brother, basically her family is not right. அவங்க குடும்பம் சரியில்லை. Basically whatever they said, that is the cause. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் இதுக்கு காரணம். They given the commitment but they have not fulfilled it. அவங்க செய்வன் வாக்குறுதி கொடுத்தாங்க, நம்ம செய்து முடிக்கல. And because of this house, இந்த வீட்டுனால தான், or because of even these pastors, இந்த போதகர்னால தான், or because of the one who is sitting next to me, என் பக்கத்துல இருக்கிறவர்னால தான். இதெல்லாம் எதுவுமே காரணம் கிடையாது. None of these are the reasons. The only reason is, ஒரே காரணம், if you want to live a successful life among the people, then you need to spend time along with God, alone with God. மனிதர்கள் மத்தியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா தேவனோடு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். சார், கூட்டத்துல ஜெயிக்கணும்னா, if you want to get a victory among the people, தனித்து நிக்கணும் தெய்வம் முன்ன. you need to be alone with God first. நீங்க தேவனோட தனித்து நிக்காத வரைக்கும் கூட்டத்து மத்தியில நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது. Unless you are alone with God first, you cannot get a victory over people in the crowd. Your success rate is defined by how much time you spend and tarry in the presence of God alone. உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையை தீர்மானிப்பது எவ்வளவு நேரம் நீங்க ஜெபத்திலையும் தேவனோடும் தனித்து செலவிடுகிறீர்கள் என்பதே. You know, your prayer time is getting reduced. They know what you are trying to tell the world. இன்னைக்கு நம்ம ஜெப நேரம் குறைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்தி சொல்றோம் தெரியுமா? I don't need God. எனக்கு தேவன்லாம் தேவையில்ல. பரலோகமே வேலைய பார்த்துட்டு போயிட்டே இரு. Heaven, take care of your business. சொந்த கால்ல நிக்கறேன் தம்பி. I stand on my own leg. That is the message you are trying to communicate to heavenly realms, saying that okay, I am going to stand by myself. I am not depending on heaven. நம்ம ஜெபம் குறையும்போது நம்ம பரலோகத்துக்கு சொல்கிற செய்தி, பரலோகமே உங்களை சார்ந்து நான் நிக்க போறதில்லை, நான் என் சொந்த கால்ல நிக்க போறேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. பரலோகத்துக்கு சொல்ற செய்தியில heavenly realms, the principalities, you are conveying a message to the principalities saying that hey guys, hey demons, hey this demon, that demon, hi, you know what I'm trying to say? Oh, I'm not praying. You know what? I am not depending on God. I am depending on myself. உடனே அவங்க என்ன போன போடுவாங்க எல்லாத்துக்கும், ஏய் வாடா மாப்ள ஒருத்தன் சிக்கிருக்கான் வந்துரு. மன்னிக்கவும், இட் இஸ் நாட் அபவுட் ஹெவன்ஸ். இது பரலோகம் இல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய அந்த உலகத்திற்கு நாம் சொல்லுகிற செய்தி என்ன, நாங்க காணப்படும் சத்துருக்களுக்கு, அங்க காணப்படும் பிசாசுகளுக்கு நாம் சொல்லுகிற செய்தி, ஐ டோன்ட் நீட் எனிபடி பட் ஐ ஸ்டாண்ட் ஆன் மை அண்ட் இமிடியேட்லி தே கெட் டுகெதர் டு கம் அகைன்ஸ்ட் அஸ். Less depends on you, which means that is a greatest strength because you are depending on God. நமக்கு மேல நம்ம கம்மியா நம்பிக்கை வைக்கிறோம்னா, நம்மளை சார்ந்து நாம நிக்காம இருக்கிறோம்னா, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஏனென்றால் நம்ம தேவனை சார்ந்து நிக்கிறோம். More prayer and more dependence on God and less dependence on self and man. அதிக ஜெபம்னா அது அதிகமா தேவனை சார்ந்து இருக்கிறோம்னு அர்த்தம். மனிதர்களே அல்ல, இல்ல மனிதனுடைய பலத்தை அல்ல, தேவனை சார்ந்து இருப்பது. If you pray more,
அதிகமா ஜெபம் பண்ணீங்கன்னா you start depending on God more. தேவன் மேல அதிகமா சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். You pray less, கம்மியா ஜெபம் பண்றோம்னா you start depending on men and flesh. மனிதர்களையும் இல்ல சுய பலத்தின் மேல அதிகமா சார்ந்து நிக்க ஆரம்பிக்கிறோம். Okay, let's get into the word. இன்றைய தியானத்திற்காக நம்முடைய கவனத்தை பாவிகளா அப்படி நீங்க சொன்னீங்க, எனக்கு கேட்டுச்சு. Okay, let's start. Let's see how it goes. இன்றைய ஆரம்பிப்போம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். The key text today is 2 Corinthians chapter 8 verse 9. இன்று நாம் பார்க்கிற ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். Very familiar verse. நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு வசனம். Yeah, one of the promise verses. 2 கொரிந்தியர் 8:9. அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு வாக்குத்தத்த வசனம். Let's read that verse. அந்த வசனத்தை வாசிப்போம். For you know the grace of our Lord Jesus Christ, though he was rich, yet for your sake he became poor, so that you by his poverty might become rich. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதில் நமக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை, the one word that we like in this verses, என்ன வார்த்தை? what is it? நீங்களே சொல்லுங்களேன், என்ன வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இதில் போடு, கையை தட்டு. become rich, ஐஸ்வர்யவானாகுவது. முன்னால் சிஸ்டர் தான் இருக்காங்க, வேறு வழி இல்லை. சரஸ்வதி சிஸ்டர், இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லுங்களேன். வாட் யூ மீன் தட் பிகம் ரிச்? நான் தான் கிடச்சேன்னா உனக்கு, வேறு யாருமே இல்லையா? இதுக்கு தான் எல்லோரும் பின்னால் போயிடுறாங்க போல இருக்கு. வாட், சரி அவங்களே கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் ஜாஸ்லின் சிஸ்டர்கிட்ட கேட்கலாம். ஜாஸ்லின் சிஸ்டர், வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் when it become யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாயிரும். வாட் இஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் when it comes to become rich? என்னென்ன கிடைக்குன்னு ஒரு 4 ஐட்டத்தை சொல்லுங்கள பார்க்கும். வீடு தான் வேணுமா? வீடு வேற, காரு ரெண்டாவது, ஜுவல்ஸ் அண்ணா வேற இல்லை, வேற ட்ரெஸ். ஓகே, நவ் ஐ வாண்ட் டு புட் ஆல் தீஸ் திங்ஸ் இன் தட் வேர்டு. இப்போ நான் வாசிக்கிற வசனத்தை நீ டிரான்ஸ்லேட் பண்ணுறியா பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் வீடு உள்ளவராயிருந்தும், ட்ரெஸ் உள்ளவராயிருந்தும், நகை உள்ளவராயிருந்தும், வேற என்ன சொன்னீங்க சிஸ்டர்? கார் உள்ளவராயிருந்தும், இப்படி நிறையா இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அதாவது அவர் வீட்டை இழந்து, காரை இழந்து, ட்ரெஸ்ஸை இழந்து, நகையை இழந்து, இப்படி அவர் தரித்திரர் ஆனதுனால இன்னைக்கு எனக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும், நகை கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. இப்போ சொல்லியிருப்பீங்களே ஈஸ்வலா. Can you translate it? For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, he had a car, he had a home, he had a jewels, and he had many dresses. For my sake he lost his car, he lost his home, he lost his jewels, he lost his dress, so that because he lost his dress, jewels, car and home, I get car, jewels, dress and home. Fantastic. இது ஒரு டிரான்ஸ்லேஷனுக்காக கை தட்டினாங்க, புரியுதா? இல்லை மெசேஜுக்காக இல்லை. ஆமாம் ஆமானுங்க தலைவர் ஆடுது. Does this mean? இதையா இந்த வசனம் நமக்கு போதிக்குது? But how many years, hundreds of years we use this word. Okay, my God became poor so that I will live like a rich man. நம்ம எத்தனை வருடங்களாக இல்லை, நூற்றுக்கணக்கான வருடங்களாக இந்த வசனத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்னா, என் தேவன் தரித்திரரானார் எதற்காக? நான் ஐஸ்வர்யவானா வாழ்வதற்கு. Give me one example where Jesus became poor. ஒரே ஒரு உதாரணம் காண்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் when Jesus became poor. உடனே சொல்லக்கூடாது. No, he couldn't find a place to lay his head. தனக்கு வேதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு தரித்திரனான்னு பார்க்க முடிஞ்சாரு. இதோ நம்ம எடுத்தோன்னு சொல்ற காரியம், அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. தலை சாய்க்க கூட இடம் இல்லை பிரதர். He didn't even have a place to lay his head. அப்புறம் அவங்க வீட்டில் அந்திரேயாவும் ஜான் தானே, ஜானு போய் தங்கினாங்களா? அது மட்டும் அவங்க மடியில் படுத்திருந்தாங்களா? But Bible says that Andrew and John were living in his home. Came to see him in his home. Where did they stay? Not living in his home. They went to his home and stayed for the whole night. அவர் வீட்டுக்கு சென்று ராம் முழுவதும் இயேசுவோட தங்கி இருந்தாங்களே. இப்படி நினைக்கிறேன். இயேசு சொல்லி நான் நின்னுட்டே இருக்கிறேன். I'll stand. 12 மணிக்கு கூட படுக்க சொல்லிக்கோ. 12 o'clock let him sleep. அப்புறம் அவன் எந்திக்கணும். அதுக்கப்புறம் நீ படுத்துக்கோ. After that you can sleep. நான் விடி நிக்கிறேன். I'll stand for the entire night. சரி, let's deal the other way. இல்ல இப்படி அதை பார்ப்போம். I mean, you know what? Jesus didn't get a place and he born in the manger.
இயேசுவுக்கு பிறக்கிறது கூட ஒரு நல்ல ஒரு இடம் இல்லைங்க. அவர் மாட்டு தொழுவத்துல போய் பிறந்தாரு. லாஜிக்கா யோசிக்கணும். Just think logically. If you pray in the government hospital, if you born in the government hospital and he born in a multi-speciality hospital, now tell me whose problem? Your problem or your parents' problem? ஒருவேளை அந்த இடத்துல நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறேன், அதே நேரத்தில் நம்முடைய சகோதரர் ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவமனையில் பிறக்கிறவங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவமனையில் பிறக்கிறாங்கன்னா இங்கே அது ஏன் தப்பா இல்லை என்னுடைய பெற்றோருடைய தவறா? இவன் ஏழையா உங்க அப்பா ஏழையா? Am I poor or is my parents poor? அவர் எங்க பிறந்தார் தெரியுமா? Do you know where he was born? அது யோசேப்பிட்ட போய் கேளு. You need to ask Joseph. அப்ப அங்கேயும் அது இல்ல. Then it was not meaning that. Let me tell you. நான் ஒன்று சொல்கிறேன். How much gold do you have, sister? எக்ஸாம்பிளுக்காக. சரி வேணாம். How much gold do you have, sister? நிறைய ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வச்சிருப்பீங்களா? கத்திரிக்காய் கேட்குற மாதிரி கேட்குறான் பாரு. But look at the by birth of Jesus. ஆனா இயேசுடைய பிறப்பு மாத்திரம் பாருங்க. By birth. அவர் பிறக்கும் போதே இவ்வளவு வருஷமா இருந்து நான் சம்பாத்தியம் பண்ணாதத, for everything that I earned for living these many years, the moment he born, அவர் பிறந்த உடனே people came from long distance வெகு தொலைவில் இருந்து வந்து and giving gold, அவருக்கு பொன்னை கொடுத்தாங்க, giving silver, வெள்ளியை கொடுத்தாங்க. நீ பிறந்த அன்னைக்கு ஒரு பிட்டு வெள்ளி கொடி போட்டிருப்பாங்களடா உனக்கு. Now you tell me Jesus was never poor. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இல்லை, நீங்க கற்றுக்கொள்ற காரியம் என்னன்னா இயேசு இங்க ஏழையா இருக்கவில்லை. We are not teaching something like, oh Jesus was so poor man. நீங்க இந்த இயேசு ஐயோ ரொம்ப ஏழையான ஒருத்தர் அப்படிலாம் நம்ம சொல்லல. When he was born, அவர் பிறக்கும் போதே he covered with a lot of things which we really need. அவர் அநேக காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்காக அவருக்கு வேண்டியது இருந்தது. பிள்ளையை தூக்கிட்டு பக்கத்துக்கு போகணும். They have to carry the baby and go to the next place. செலவுக்கு பணம் வேணும். They need money for that. Everything is being provided. எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. And when he was doing the ministry, அவர் ஊழியம் செய்தபோது lot of rich women were traveling with Jesus. அநேக செல்வந்தமான பெண்மணிகள் இயேசுவோடு பிரயாணம் செய்திருந்தனர். Never had a single conversation. சாப்பிடுறத காசு இருக்காப்பா அப்படிலாம் இல்ல. அங்கே எந்த ஒரு பேச்சு வழக்குமே is there some money to eat? We can't find like that. No, when the lady came and broke the alabaster oil, and he said, okay, ஐயோ அப்படியே கொடுத்திருந்தா நான் கட்டடத்துக்கு போட்டுருப்பனே அப்படின்னு சொல்ல. அந்த பெண்மணி வந்து அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊத்தும்போது இயேசு, hey woman, why did you break it? If you just give it, I can put it for the church building. எங்ககிட்ட காசு இல்ல உடைச்சிட்டியம்மா அப்படிலாம் சொல்ல. We itself don't have money. Why did you spend such a money? I think such kind of incident had happened for 3 times. இப்படிப்பட்ட காரியங்கள் 3 முறை நடந்ததை நம்மால பார்க்க முடியும். Jesus never stopped. இயேசு தடுக்கவில்லை. Means what? என்ன புரிகிறது? For him it is just meaningless. அவரை பொறுத்தவரைக்கும் அது ஒண்ணுமே இல்லாதது. It's nothing. அது ஒன்றுமில்லாதது. Then came back to the end, death of Jesus Christ. இயேசுவின் மரணத்தை குறித்து பார்க்கும்போது Jesus body was buried by the corporation. இயேசுவை அங்க அடக்கம் பண்ணது கவர்மெண்ட் அபிஷியல். அப்படியா? இல்ல. இயேசு அங்க அடக்கம் பண்ணது யாருமே இல்லாத ஒரு அநாத பணம் மாதிரியா? கார்ப்பரேஷன் தான் தூக்கிட்டு போச்சு. கார்ப்பரேஷன் வந்து அப்படி எடுத்துட்டு போனாங்களா? ஹலோ, நியூ டூம், ஒரு புதிய கல்லறை. And not only that, அது மாத்திரம் இல்ல, after death, மரணத்துக்கு பிறகாக they have done the formalities. அதுக்கான எல்லா சடங்குகளையும் செஞ்சாங்க. Go back and read how much they would have brought it to celebrate, to do the formalities for the body of Jesus Christ. இயேசுவின் சரீரத்திற்கு பரிமள தைலம் பூசுவதற்கு அவங்க கொண்டு எவனெல்லாம் கொண்டு வந்தாங்க என்பதை நம்ம போய் படித்து பார்க்க வேண்டும். Means that என்ன புரிகிறது நமக்கு? throughout his life, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே he was not poor. அவர் ஏழையாக இருக்கவில்லை. The way we meant the term poor. நாம ஏழைன்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் ஏழையா இருக்கல. அவர் அப்படி இல்ல. He was not like that. If he was poor, if you take this verse as for worldly riches, then you need to connect this verse for the worldly poor system when it comes to Jesus. ஒருவேளை இந்த வசனத்தை நாம இந்த உலகத்திற்கு அடுத்த ஒரு ஐஸ்வர்யத்திற்கு ஒப்பிட்டு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இயேசுவானவர் உலகத்துல தரித்திரரா எப்படி வாழ்ந்தார் என்பது கூட தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். No, but Jesus was never struggled for money. ஆனா இயேசு எங்கேயுமே பணம் இல்லாம கஷ்டப்பட்டார் அப்படிலாம் வாசிக்க முடியாது. Jesus was never struggled for any worldly means to do the ministry. இயேசு ஊழியம் செய்வதற்கு காசு இல்லைன்னு தவித்தார் அப்படிலாம் நம்மளால வாசிக்க முடியாது. And even in his death, he was not poor at all. அவருடைய மரணத்துல கூட அவர் ஏழை அப்படிலாம் பார்க்க முடியாது. Basically, Jesus lived a life of simplicity.
இயேசு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். If you question, no, if you take only this part and question, oh, these people are teaching prosperity teaching, then go back and hear all the sermons that we have preached already. ஒருவேளை இந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டு ஒருவேளை இந்த ஜனங்கள் செழிப்பு உபதேசத்தை பேசுறாங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்பாக நாம் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் பார்த்து விட்டு நம்ம அந்த முடிவுக்கு வரணும். Why I am saying all this thing is, இந்த எல்லா காரியத்தையும் எதற்காக சொல்கிறேன் என்றால், our poor understanding about the scripture and the poor way of using the scripture, and the important thing is the poor way of claiming the scripture. இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம், இந்த வசனத்தை நாம் தவறாக கையாளுகிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்றங்கிற பேர்ல நாம் தவறாக அதை பயன்படுத்துகிறோம். இத வச்சிக்கிட்டு we take this verse, God give me the promotion, தேவனே எனக்கு பதவி உயர்வு கொடுங்க, because you know you just hanged on the cross naked. ஏன்னா நீங்க சிலுவையில நிர்வாணமாக தொங்கினீரே. இயேசு இல்ல, யாரு தொங்கினாலும் நேக்கட் தான் தொங்குவாங்க. Not Jesus, whoever is hung on the cross, that will be the way. Oh, you were poor to make me rich, so please give me this promotion, give this job, give this car, give this bungalow, give this jewel, give this dress. All praise are inappropriate. நம்ம இந்த காரியத்தை எடுத்துட்டு, இயேசுவே நீர் தரித்திரா இருந்தீரே, ஆகவே எனக்கு பதவியை கொடுங்க, எனக்கு வீடை கொடுங்க, எனக்கு காரை கொடுங்க, எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கு நகைகளை கொடுங்க. இந்த எல்லா காரியத்தை நாம் கேட்கிற எல்லா ஜெபங்களும் அது சரியான ஜெபங்கள் அல்ல. Even ministers of God claiming this verse and encouraging the believers to claiming this words for car, bungalow, estate, colleges, hospitals and bank balance and so on, because they liked all these things. பல நேரங்கள்ல தேவனுடைய ஊழியக்காரங்க கூட இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சபைகள் மக்களையும் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க சொல்லி, இதை வசனத்தை வைத்து நீங்க காருக்காக, நீங்க வீடுக்காக, பங்களாக்காக, உங்களுடைய பண பேங்க் பேலன்ஸ்க்காக இதுக்கெல்லாம் நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறாங்க. ஏனென்றால் இது அந்த ஊழியக்காரங்களும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால தான். அதுக்கு மேல அவங்க ஆசை. They are preaching and they are encouraging people to claim the verse, to get all the worldly riches, so that they will be blessed by these people. இந்த வசனத்தை வைத்து ஜனங்களை பிரசங்கிக்கவும், ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டு, இல்லை ஜனங்களை இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நீங்க ஜெபிங்கன்னு ஊக்கப்படுத்துறதுக்குன்னா, இந்த எல்லா உலக ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த தேவனுடைய ஊழியக்காரங்களும் இந்த ஜனங்கள் மூலமாக அவர்களுக்கு பணம் கிடைக்கும் என்ற ஒரு கண்ணோட்டத்தினால தான். If Jesus became poor to make you rich, இயேசு தரித்திரனானார் என்னை பணக்காரனா மாத்துறதுக்குன்னு சொன்னீங்கன்னா, this verse being fulfilled by only 2 or 3 believers, இந்த வசனம் உலகத்துல ஒரு 2-3 விசுவாசிகளுக்கு மாத்திரம் தான் நிறைவேறி இருக்குன்னு சொல்ல முடியும். or let me put in this way, இல்லை இப்படி சொல்லலாம், the greatest ever believer who believed this verse is this person. ஒருவேளை இந்த வசனத்தை உண்மையான நம்பி விசுவாசிச்ச ஆளுது அப்படியே வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்ற ஒரு விசுவாசி இருப்பார்னா அது இவங்களா தான் இருக்க முடியும். நம்ம ஊர்ல லோக்கல்ல இவங்க 2 பேர். For in our country, in local place, these 2 people. The best Indian believers who believed 2 Corinthians 8:9 in India is Adani and Ambani. நம்ம இந்திய நாட்டில் இந்த 2 கொரிந்தியர் 8:9 முழுமையாக நம்பி விசுவாசித்து அதன்படி வாழ்ந்த ஒரு விசுவாசி இருப்பார் என்றால் அது நம்ம ஊர்ல அம்பானி அதானியா தான் இருக்கணும். We should appreciate them. அவங்கள நம்ம பாராட்டணுங்க. They have never been there in the church. அவங்க சபைக்கெல்லாம் வந்ததே இல்ல, but they believed. ஆனா அவங்க விசுவாசிச்சிருப்பாங்க. And they became rich. அதனால பணக்காராயிட்டாங்க. Poor people coming to ART for so many weeks. பல வாரமாக நம்முடைய சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். And not even giving not even buying one IT company, whatever it is. ஆனா நம்மளால ஒரு ஐடி கம்பெனி வாங்க முடியலையே, ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியல. நாட் ஈவன் an MLA. இப்ப சொல்லுங்க சார், our understanding was completely wrong. நம்முடைய புரிதல் தவறானது. Let's still study about that verse. அந்த வசனத்தின் ஆழமா பார்க்க போகிறோம். First, முதலாவதாக let me explain the context of that verse. அந்த வசனத்துடைய பின்புலத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். I am not going to put the scriptures on the screen. I want you to turn your Bible and see those passages. நான் இந்த வசனங்களை இப்போ நம்ம ஸ்லைட்ல போட போறதில்ல, நீங்க உங்களுடைய வேதங்களை திருப்பி உங்களுடைய வேதங்களை நீங்க அதை வாசிக்கணும் நான் விரும்புறேன். Turn your Bible, 1 Corinthians. உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16th chapter. 16வது அதிகாரம். Let me read first 3 verses. முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Now regarding your question about the money being collected for God's people in Jerusalem, you should follow the same procedure I gave to the churches in Galatia.
On the first day of each week, you should each put aside a portion of the money you have earned. Don't wait until I get there and then try to collect it all at once. When I come, I will write letters of recommendations for the messengers you choose to deliver your gift to Jerusalem. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தில் முதல் நாள் தோறும் தன் தன் வரவிற்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். Turn your Bible to Romans chapter 15. உங்கள் வேதங்களை ரோமர் 15 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 25 to 28. 25 முதல் 28 வசனங்கள். I'll just read it. வாசிக்க போகிறேன். But before I come, I must go to Jerusalem to take a gift to the believers there. For you see, the believers in Macedonia and Achaia have eagerly taken up an offering for the poor among the believers in Jerusalem. They were glad to do this because they feel they owe a real debt to them. Since the Gentiles received the spiritual blessings of the good news from the believers in Jerusalem, they feel the least they can do in return is to help them financially. As soon as I have delivered this money and completed this good deed of theirs, I will come to see you on my way to Spain. ரோமர் 15 அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேம் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளினால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். One last passage. கடைசியாக ஒரு பகுதி. Acts chapter 11 verse 28. அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 28 வசனம். One of them named Agabus stood up in one of the meetings and predicted by the Spirit that a great famine was coming upon the entire Roman world. This was fulfilled during the reign of Gladius. அப்போஸ்தலர் 11:28. அப்போ அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. Basically, what's happening here? இங்க என்ன காரியம் நடக்கிறது? There was a famine. அங்க ஒரு பஞ்சம் இருந்துச்சு. As prophesied by the prophet Agabus. தீர்க்கதரிசியாகிய அகபுவினால் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டபடியே. So the people are in Jerusalem, they are struggling. ஆகவே எருசலேமில் இருந்த ஜனங்கள் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. In fact, historically, the poor people accepted Christ so quickly. இன்னும் நம்ம வரலாற்றை பார்க்கும்போது இந்த ஏழ்மையான ஜனங்கள் மிக விரைவாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. And they have been persecuted and the Roman government was just bombarding them like through persecution. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ரோம அரசாங்கம் அநேக போராட்டங்கள்னால இல்ல அநேக கஷ்டங்கள்னால அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. So these people are already in trouble. இந்த ஜனங்கள் ஏற்கனவே ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. And these people are like laborers for daily wages. அவங்க தினக்கூலிக்காக வேலை செய்கிற வேலையாட்கள் மாதிரிப்பட்டவங்க. Now suddenly a huge famine throughout the Roman Empire. இப்போ இந்த முழு ரோம சாம்ராஜ்யத்திலுமே ஒரு மிகப்பெரிய கொடிய பஞ்சம். So it is something like a tough time. இது ஒரு கடினமான நேரம். For their survival. தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கடினமான நேரம். So the church took the responsibility. ஆகவே சபை இதற்காக உத்தரவாதத்தை எடுத்து we are all one body. நாம் எல்லாம் ஒரே சரீரம் ஐயா. Even though we are far from that Jerusalem. நாம் ஒருவேளை எருசலேமிலிருந்து வெகு தொலைவில் காணப்பட்டாலும் the Corinth church is the entire Roman world is in debt or is in famine. இந்த முழு உலக ரோம சாம்ராஜ்யமே இப்பொழுது இந்த பஞ்சத்தினால கடினமான ஒரு பாதையில் இருக்கிறது. But basically the Corinth city was a so commercial city. ஆனா இந்த கொரிந்து
பட்டணத்தை பார்க்கும்போது இது வர்த்தக பட்டணம் என்று அழைக்கப்படும். It has a harbor and lot of business are running. அங்கு துறைமுகம் உண்டு, அங்கு அநேக வணிகங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். So when compared to them, those people are literally suffering. ஆகவே இந்த கொரிந்து பட்டணத்தை பார்க்கும்போது இந்த எருசலேம் ஜனங்கள் மிகவும் ஒரு கஷ்டத்துல வாழ்ந்தாங்க. So here Paul is just asking them, okay guys, as a church they are all brothers and sisters, so let's do something for the saints, those who are suffering in Jerusalem. ஆகவே இங்க பவுல் சொல்லுகிற காரியம், கொரிந்து சபையே, நாம் எல்லாரும் ஒரே திருச்சபையா இருக்கிறோம், ஒரே கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம். இங்கே நம்முடைய சகோதர சகோதரிகள் எருசலேமிலே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆகவே நாம சபையாக சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். So collect all the money. ஆகவே இந்த தர்ம பணத்தை சேகரியுங்கள். Don't collect at the end of the month or end of the week. Every day, just put aside something and just keep it ready. அது மாதத்தின் கடைசி நாளோ இல்ல வாரத்தின் கடைசி நாளோ சேகரிக்காம ஒவ்வொரு நாளும் அதை வாரத்தின் முதலாவதே அதை ஒதுக்கி வைக்க வேண்டும். Exactly, Paul is talking about some missionary offering in this passage. இதை இன்னும் இப்படி சொல்லலாம், இந்த இடத்துல பவுல் அடிகளார் ஒரு ஊழியக்காரங்களுக்கு மிஷனரிக்கு கொடுக்கப்படுற காரியத்தை குறித்து பேசுகிறார். And maybe you can go back and read. நீங்க வேணா வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. 2 Corinthians chapter 8 verse 1 to 24. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் 24 வசனங்கள். Because this passage we have taken from 2 Corinthians 8th chapter 9th verse. ஏனென்றால் நாம் எனக்கு ஆதாரமா எடுத்த இந்த வசனம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். Read this whole chapter. இந்த முழு அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. And study the 9th chapter. தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்தையும் படிங்க. Read the 15 verses. அதுல முதல் 15 வசனங்களை படித்து பாருங்கள். If you read these passages, then easily you can understand this passage is not talking about money at all. இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து படிக்க ஆரம்பிச்சா நமக்கு மிக எளிதாகவே விளங்கும். எதுனா இந்த வசனம் இது பணத்தை குறித்து பேசுறதே இல்லை. நாம பேசிக்கா பைபிளை படிக்கிறது இல்லை. Basically we don't read the Bible. Whoever preaches whatever they preaches, யார் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க என்ன காரியத்தை குறித்து பிரசங்கம் செய்தானோ we simply swallow and follow. நம்ம அதை அப்படியே உட்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோம். So that our life become hollow. அதனால தான் நம்ம வாழ்க்கையும் அது அப்படியே போயிடுது. அப்படியே ஒரு emotional satisfaction. We always are driven by அந்த உணர்ச்சிகள்னால நாம் திருப்தியாக நினைக்கிறோம். அப்படியே அந்த ஜெபத்துல கையை நீட்டி when they raise during the prayer they want to raise their hands அப்படியே கையை கொஞ்சம் ஆட்டி and shake their hands. அவர் தரித்திரனானார் உடைய ஐஸ்வரியவனாக்குவார். அவருடைய கையை தட்டி அல்லேலூயா அங்க வேண்டியது. He became poor so that we will become rich, and நம்ம கேட்டோனே we will clap our hands and we will be in goosebumps. No related to that understanding. ஆனா இந்த வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. Let me explain this scripture. இந்த வசனத்தை நான் விளக்க விரும்புகிறேன். One of the greatest ever doctrine is there in this verse. இங்க ஒரு மிக சிறந்த ஒரு சத்தியம் இந்த வசனத்துக்குள்ள காணப்படுகிறது. We sung all the songs based on that. நம்ம பாடின எல்லா பாடல்களும் இதை ஒத்த பாடல்களே. I'll just give maybe I'll just give a brief and I'll continue. ஒரு சுருக்கமான காரியத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். Paul is talking about one particular concept. பவுல் இங்க ஒரு காரியத்தை விளக்குகிறார். How to give. எப்படி கொடுக்கணும் ஐயா? How to give to the people. எப்படி ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. And he is talking about giving. அவர் கொடுப்பதை பற்றி பேசுகிறார். So the message is basically the habit of giving. இங்கே நம்ம இன்னைக்கு பார்க்கிற செய்தி இல்ல பவுல் கொடுக்கிற செய்தி என்னன்னா கொடுக்கிற ஒரு பழக்கம். And he is trying to explain how to give. இத கொடுப்பது எப்படி நம்ம கொடுக்கணும் என்பதை விளக்குகிறார். And he wanted to quote some examples. அதுக்கு சில உதாரணங்களை காட்டுகிறார். Oh no, he said okay, I need to encourage you to give. நான் உங்களை நீங்க கொடுக்கிறதுல உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். Oh, like whom? யார மாதிரி கொடுக்க வேண்டும்? Like what church? எந்த சபை மாதிரி நீங்க கொடுக்க வேண்டும்? Like which people? What kind of people? இல்ல எந்த ஜனங்கள் மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டும்? Whenever you ask somebody to study, you say, oh, study like that person. நம்ம பொதுவா ஒருத்தட்ட படிக்க சொன்னா சொல்லுவோம்ல, ஐயப்பா அவரை போல நீ படிக்கணும். Oh, if you sing like that person. நீங்க பாடுறீங்கன்னா அவங்கள போல நீங்க பாடணும். Oh, if you work hard like that person. கடினமா வேலை செய்றவங்களா இருக்கீங்கன்னா அவங்கள போல நீங்க வேலை செய்யணும். Exactly, Paul is giving an example here. அதே போல பவுல் இங்க ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். And that example is அந்த உதாரணம் யாருன்னா Macedonia church. மக்கதோனியா திருச்சபை. Basically the church of Philippi. அது மக்கதோனியா திருச்சபை, அதாவது பிலிப்பி திருச்சபை அழைக்கிறது. He is talking about that people. அந்த பிலிப்பி திருச்சபை குறித்து பேசுகிறார். He is just trying to tell them, hey guys, look at Macedonia and give like them. அவர் சொல்றாரு, எப்பா மக்கதோனியா திருச்சபையை பாருங்க, மக்கதோனியா திருச்சபையை பாருங்க, அவங்கள போல நீங்க கொடுக்க வேண்டும்.
And he was not satisfied. ஆனால் அவர் அதுல திருப்தி ஆகல. I want to give more emphasis இன்னும் அதிக ஆழமா அதை சொல்ல on விரும்புறேன். giving. கொடுப்பதை எப்படின்னு சொல்லணும். I want these people to understand the importance of giving. இந்த ஜனங்கள் இந்த கொடுப்பதின் காரியத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். So what best example I can give? அப்ப எந்த சிறந்த உதாரணத்தை நான் காண்பிக்க முடியும்? Then he is talking about Jesus Christ. அப்போ அவர் இயேசுவை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். Give like Macedonia church. மக்கதுனிய திருச்சபை போல கொடுக்க வேண்டும். Oh, okay, let me put it in this way. அல்ல நான் இப்படி சொல்றேன். Oh, give like Jesus has given. இயேசு கொடுத்தது போல கொடுக்க வேண்டும். In that context you have got this verse. இந்த ஒரு பகுதியில இல்ல இந்த பின்புலத்துல தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. We are going to study நாம படிக்க போறோம் how to give. எப்படி கொடுப்பதுங்கறத நாம படிக்க போறோம். What is giving? கொடுக்கிறதுனா என்ன? ஆரம்பிச்சிட்டாங்கடா காணிக்கையை பத்தி பேச. Don't think that they have started to talk about offering. You know what is the poor understanding in the church? இன்னைக்கு நம்ம சபையில கூட ஒரு மிக தவறான புரிதல் என்ன தெரியுமா? Whenever we use this 4-letter word GIVE, இந்த கொடுக்கிறது என்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தினாலே immediately we connected with money. உடனடியாக அதை பணத்தோட ஒப்பிட்டுறோம். That shows our immaturity. அது நம்ம இன்னும் தேராதவர்களா இருக்கிறோம் என்பதை காண்பிக்குது. Let me ask you one thing. ஒரு கேள்வி கேட்கிறேன். Whenever you go for the offering, நீங்க எப்பொழுதெல்லாம் இந்த காணிக்கை கொடுப்பதற்கு வரீங்களோ one verse we use. ஒரு வசனத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம். Which verse? எந்த வசனம் ஐயா? நீங்க எல்லாரும் சொல்லுங்க. எந்த வசனத்தை காணிக்கைக்கு முன்னாடி வசனம் போடுவாங்க. எந்த வசனம் போடுவாங்க சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே கொட்டப்படும். Go and find out that verse and read the entire chapter. And whenever we talk about offering, whenever in the churches we have in the offering times and the offering box, usually we'll write this verse, shaken up and rolled over. But just go back and read that entire chapter, that verse, what it actually talks about. Ayyo, I should not deviate, but let me tell you something. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேனே. I give you two options. நான் ரெண்டு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். Live with this lady, இந்த பெண்மணியோட வாழ வேண்டும், or give a receipt saying that she is not right and leave. இல்லனா ஒரு தள்ளு சீட்டு எழுதி கொடுத்து அவங்கள விட்டுட்டு போகிறது. She is so tough to handle, by the way. அவங்க கூட மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். What will be your choice? நீங்க என்ன வாய்ப்பை தேர்ந்தெடுப்பீங்க? என்னானாலும் நான் இருந்து வாழ்ந்துருவேன் பிரதர் அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டோம். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். For an example, you are saying, but usually we will not say, I'll strive hard and live with this woman. No. In Jesus' days, இயேசு வாழ்ந்த நாட்கள்ல Pharisees came பரிசேயர் வந்து and they asked Jesus. இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க. Okay, if the wife is not right, அந்த ஒருவேளை மனைவி ஒரு சரியான வாழ்க்கை வாழலனா, not right means no, not the way that I expect. மன்னிக்கோ, மனைவி என்னோட நான் விரும்புகிற பிரகாரமா எனக்கு மனைவி இல்லனா, Tough to handle. அவங்கள மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. No, the shopping mall business cannot handle. அவங்களோட ஷாப்பிங் மால் வேலையை என்னால தாங்க முடியல. And the makeup set cannot even imagine. அவங்க போடுற மேக்கப் செட் நினைச்சு பார்க்க முடியல. Oh, it is very hard and whatever we do she is not getting satisfied. நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகறதே இல்ல. If you go and ask that woman, she will tell you thousands of stories. That is different story. ஆனா ஒருவேளை அந்த மனைவிட்ட போய் கேட்டா அவங்க கணவரை பத்தி 1000 கதை சொல்லுவாங்க. அது வேற காரியம். Now they asked Jesus. ஆனா இயேசுட்ட கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. It's so hard, Jesus. You know what Moses told? மோசே என்ன சொன்னார் தெரியுமா? You just give I mean, no, I really don't know what is that. No, you need to just write it and give it and go. ஒரு தள்ளுற சீட்டை எழுதிட்டு அவங்கள கொடுத்துட்டு அப்படி போயிரலாம்னு சொல்லியிருக்காரு. Can I do that? பண்ணிரலாமா? Because ஏன்னா this is so easy. இது ரொம்ப எளிது. That is very hard. அவங்களோட வாழ்வது கடினம். Let me tell you. நான் ஒன்று சொல்றேன். Apply the same principle in this verse. இதே ஒரு காரியத்தை இந்த வசனத்திலும் பொருத்தி பாருங்க. You know this word, no, pressed down, no, just pressed down, running over and pour into bosom. That verse is not talking about money at all. அமுக்கி குளிந்து சரிந்து விழும்படி மடியிலே போடப்பட்ட இந்த வசனத்தை எடுத்து போய் இந்த காரியத்தை பொருத்தி பாருங்க. அது பணத்தை குறித்து பேசுறதே இல்லை. That is talking about a most toughest thing. அது ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை குறித்து That பேசுகிறது. is basically talking about forgiveness. அது மன்னிக்கிறதை குறித்து பேசுது. It is the entire chapter is talking about forgive each other. அந்த முழு அதிகாரமும் மன்னிக்கிறதை பற்றி பேசுகிறது. And you know how much you forgive, that much you will receive the forgiveness. எந்த அளவுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். That is also talking about giving. அதுவும் கொடுக்கிறத பத்தி தான். Not giving of money. பணத்தை கொடுக்கிறது இல்ல. It is a giving of forgiveness. மன்னிப்பை கொடுப்பது. More you forgive, எந்த அளவுக்கு அதிகமாக மன்னிக்கிறோமோ more you will receive forgiveness. அந்த அளவுக்கு அதிகமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். Learn to forgive. மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You know why church is twisted this
towards money? ஏன் இந்த வசனத்தின் சபைகள் பணத்துக்கு நேராக திருப்பி விட்டது? It is very hard for forgive, but it's very easy to give money. மன்னிப்பை கொடுப்பது மிகவும் கஷ்டம், பணத்தை கொடுக்க ரொம்ப எளிது. Are you all with me? Yes, that is true. அதுதான் உண்மை. Let me take another verse. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேனே. God is so happy with a cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். That is talking about money but not offering. அது பணத்தை பத்தி பேசுது, ஆனா காணிக்கையை பத்தி பேசல. That is basically talking about the charity work. அது நற்காரியங்கள் தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதை குறித்து பேசுகிறது. It's talking about the alms. அது ஒரு தரித்திரருக்கு கொடுப்பதை பற்றியது. But we take that verse ஆனா நம்ம அந்த வசனத்தை எடுத்து and we put it. அத சபையில போட்டுறோம். Oh, give your offering with a cheerful heart. உற்சாகமான இதயத்தோட காணிக்கை கொடுங்கன்னு சொல்றோம். If you give 10, God will give 100. நீங்க 10 கொடுத்தீங்கன்னா தேவன் 100 கொடுப்பார். 10 மடங்கா கொடுப்பார் பிரதர். God will give 10-fold. யாருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை, கவனிச்சியா? அது இல்லை. That is not what is meant in this verse. This is talking about giving but not giving of money. இது கொடுப்பதை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது, ஆனா பணத்தை கொடுப்பதை பத்தி இந்த வசனம் பேசல. Let's come back to our text. மறுபடியும் நாம பார்த்த நம்முடைய ஆதார வசனத்துக்கு வருவோமே. Here Paul is trying to tell them to help poor people. இங்க பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த ஏழையான ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கயா. Help the missionaries. மிஷனரிகளுக்கு உதவி செய்யுங்க. And let me give an example. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. No, you need to give like this people. நீங்க இந்த ஜனங்கள் மாதிரி நீங்க கொடுக்க வேண்டும். Like this Macedonians. இந்த மக்கதோனியா திருச்சபை போல. Oh, still I'm not satisfied. அது எனக்கு திருப்தி ஆகல. Look at Jesus. இயேசுவை பாருங்கயா. He is the perfect example. அவர்தான் சிறந்த உதாரணம். Look at how much he gives. அவர் எந்த அளவுக்கு கொடுத்தார் என்பதை பாருங்கள். He gives, he is sacrificially giving his car, dress, money and jewelry and all these things, right? அவர் தியாகமாட்டு தன்னுடைய வீட்டை, தன்னுடைய காரை, தன்னுடைய ட்ரெஸ்ஸை, தன்னுடைய நகைகளை கொடுத்தார், கரெக்டா? இல்ல. No. Give like Jesus gives. இயேசு கொடுப்பது போல நாம கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Let's study about Macedonian church first. மக்கதோனியா திருச்சபை எப்படி இருந்தது நாம் பார்க்க போகிறோம். Take your Bible and look at 2 Corinthians 8 chapter 1 and 2. உங்கள் வேதங்களை 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Look at the condition of the Macedonian church. அந்த மக்கதோனியா திருச்சபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது என்பதை நாம் பார்க்கணும். They were in a severe test of affliction. அவங்க மிகுந்த உபத்திரவத்துல இருந்தாங்க. Not just in affliction. அந்த ஒரு சோதனை மாத்திரம் இல்ல. சார் afflictionல இருந்தாலே நான் அடுத்தவனை கண்டுக்க மாட்டேன். If I am in எனக்கு ஒரு உபத்திரவம் இருந்தாலே I will not take care of others. When everything is right, I'll just come and give. எல்லாம் சரியா இருக்கும்போது நான் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன். When everything is fantastic with me, I'll volunteer to help others. என் வாழ்க்கையில எல்லாம் சிறந்ததா காணப்படும்போது நான் தன்னார்வலராகவே மற்றவர்களுக்கு உதவ முயற்சிப்பேன். But here they are not in afflictions, they are in severe test of affliction. ஆனா இங்க வேதம் சொல்லுது அவங்க உபத்திரவத்துல இருந்தாங்கன்னு, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டாங்க. And look at their financial status. அவங்களுடைய பணம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. I said the entire Roman world has got affected by famine. நான் சொல்லும்போது சொல்லிருந்தேன், முழு ரோம சாம்ராஜ்யமும் அன்னைக்கு இந்த கொடிய பஞ்சத்தினால கஷ்டப்பட்டிருந்தாங்க. Which inclusive of this church of Macedonia. அந்த முழு ரோம திருச்சபைன்னு சொல்லும்போது அதுல இந்த மக்கதோனியா திருச்சபையும் அடங்கும். And they are also in the poverty. அவங்களும் ஒரு உபத்திரவத்துல தான் இருந்தாங்க, தரித்திரத்துல இருந்தாங்க. Not just poverty. தரித்திரம் மாத்திரமல்ல, look at the adjectives. அதுக்கு கூட சொல்லப்படுற வார்த்தைகளை பாருங்க. Extreme poverty. கொடிய தரித்திரம். Extreme poverty. கொடிய தரித்திரம். And severe test of affliction. மிகுந்த உபத்திரவம். But look at how they have given. ஆனா அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு பாருங்களேன். How they have given. எப்படி கொடுத்தாங்க? கர்மோ கொடுத்து தான் தொலையணும். What have to let me give no other option. கேட்டுட்டானுங்க மிஷனரிக்கிண்டு. They have asked for the missionaries, what can I do? என்ன பண்றது கேக்குறது பவுலா வராச்சு. Paul has asked, what else I can do? No. இல்லங்க அப்படி இல்ல. Look at their attitude. அவங்களுடைய எண்ணங்களை பாருங்க. Overflowed in a wealth of generosity, not wealth of money. தங்கள் மிகுந்த சந்தோஷத்தினாலே உபத்திரவமா, உதாரத்துவமா, தங்களுடைய பணத்துல உதாரத்துவம் சொல்லல, சந்தோஷத்தின் உதாரத்துவம். It is something in the generous heart. The generous heart is in abundance. அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகமுள்ள இருதயம் இருந்துச்சு. அந்த உற்சாகமுள்ள அந்த உதாரத்துவமான இருதயம் அது நிறைந்திருந்தது. கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறது ஒரு பக்கம், ஆனா கொடுக்கணுங்கிற ஆசையில அவங்க பெரிய செல்வந்தர்களா இருந்தாங்க. It is one thing to have a desire to give,
But if you look at this church, they had a desire to give, and that desire is like a richness of desire. And they are giving with not just joy, but like joy, just something like, abundance of joy. அவங்க ஏதோ சந்தோஷத்துல மாத்திரம் கொடுக்கலங்க, பரிபூரண சந்தோஷத்தோட கொடுத்தாங்க. All these adjectives are applicable when you receive, not when you give. இந்த எல்லா வார்த்தை, இந்த எல்லா கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கொடுக்கும் போதுன்னு சொல்றது இல்ல, நீங்க அதை பெற்றுக்கொள்ளும் போது. When we get something, நம்ம ஒரு காரியத்தை நமக்கு கிடைக்கும் போது we'll have joy. அப்போ நமக்கு சந்தோஷம் இருக்கும். And when we get just something, we'll have abundance of joy. Thanks brother, you blessed me. நமக்கு யாராவது ஒரு காரியத்தை கொடுத்தாங்கன்னா நமக்கு பரிபூர்ண சந்தோஷம் இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் இதை கொடுத்துட்டீங்க. Let me give one small illustration you can easily understand. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. On day 31st morning, 31ஆம் தேதி காலையில, and you got a salary, அன்னைக்கு உங்களுக்கு salary வந்துடுச்சு, and which comes with including VA and so on. அன்னைக்கு வேரியபிள் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு. Something is beyond your expectation. என்னென்னதற்கும் நினைச்சதுக்கும் மேல. ஐயோ ஏன் இவ்வளவு அதிகமா வந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்களா? Why did they give so much? Okay, think like that. Wedding day gift, birthday gift, அவ்வளவுதான். திருமண நாளைக்கு ஒரு பரிசு பொருள், பிறந்த நாளைக்கு ஒரு பரிசு பொருள். நான் மில்டனை பத்தி எல்லாம் பேசல, சொல்றேன் பொதுவா. மில்டன் அப்படி வந்தா நல்லா இருக்குமே சார். Okay, that is when the variable pay and whatever all other allowances, everything put together, and you got a lot of money, you will really getting excited when you look at that money. நமக்கு இந்த மாதிரியான பணம் அன்னைக்கு ஊதியம் வரும்போது, வேரியபிள் பே அப்படி நிறைய பணம்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது ரொம்ப அதை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வருது இல்ல. And the month of March, அது மார்ச் மாசமா இருந்துச்சுன்னா, year end, அந்த வருஷத்தின் ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல இருக்கும்போது, the government will suck the money, so called the 3-letter word tax. ஆனா வரிங்கிற பேர்ல கவர்மெண்ட் அந்த பணத்தை எடுக்கும்போது, அப்போ praise God, I'm happy, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ கொடுத்தாதான் நமக்கு கூட சந்தோஷம். Even for us, whenever we are given something, we will feel happy. அது கடவுளே இருந்தாலும் அப்படிதான். And that is applicable even to God. உம்மட்ட கூட சந்தோஷமா இருப்பேன் கொடுத்தீர்னா. I'll be happy with God if God gives unto me. Because our nature is just to give. Receive. ஆனா நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. But the Macedonian church, ஆனா மக்கதோனியா திருச்சபை பார்க்கும்போது, they are in a severe affliction. அவங்க கொடிய உபத்திரவத்துல இருந்தாங்க. They are in extreme poverty. கொடிய தரித்திரம் இருந்தது. And but still they have a very generous heart of giving. ஆனா அவங்களுக்கு உதாரத்துவமா கொடுக்கிற ஒரு பரிபூர்ண சந்தோஷத்துடைய ஒரு இருதயம் இருந்துச்சு. And abundance of joy while giving. அது கொடுக்கும்போது பரிபூரண சந்தோஷம். And Paul is writing, பவுல் எழுதும்போது எழுதுகிறார், what a wonderful people they are. எப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையில அவங்க. Can you find somebody better than this? இந்த சபையோட சிறந்த ஒரு சபையை கண்டுபிடிக்க முடியுமா? Let me tell you one more example. நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். Jesus has given better than the church of Macedonia. இந்த மக்கதோனியா திருச்சபை விடவும் சிறந்த ஒருவர் கொடுத்தார்னா அது இயேசு. Of course in great affliction. அது மிகுந்த உபத்திரவம் தான். Of course he became poor. அவர் கொடிய தரித்திரம் தான். I'll explain what is that poor. அந்த தரித்திரம் நான் என்னன்னு விளக்குறேன். And all these things, இந்த எல்லா காரியங்களும், oh he given joyfully. அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு கொடுத்தார். Means what? என்ன சொல்கிறது வேதம்? Nobody can take the life of Jesus Christ. ஒருவராலும் இயேசுவிடமிருந்து தன்னுடைய ஜீவனை எடுக்க முடியாது. But if he has not given the life, you and me will never get life. ஆனால் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் இன்று ஜீவன் இருக்காது. They cannot take life from Jesus. இயேசுவிடம் அவருடைய ஜீவனை பறிக்க முடியாது. Because he is God in flesh. ஏனென்றால் அவர் தேவன் மனிதனாய் இருந்தார். He doesn't have life. He has the springs of life. அவருக்குள்ள ஜீவன் இல்லங்க, அவர் ஜீவ அதிபதி. The Zoe, that is the spring of life. இந்த ஜோயி என்பது ஜீவன் நீரூற்றை குறித்து சொல்கிற வார்த்தை. If you take it again it will come. நீங்க அந்த ஜீவனை எடுத்தீங்க, நீங்க அந்த காரியத்தை எடுத்தீங்கன்னா மறுபடியும் அது உண்டாகும். You will never make him dead. இயேசு உங்களால மரிக்க கொல்ல முடியாது. The entire world teamed up and to kill. They wanted to kill Jesus. Let me tell you, they cannot take the life of Jesus Christ because he doesn't have life, but he has the springs of life.
இந்த முழு உலகமும் இயேசுவுக்கு விரோதமாக எதிர்த்து வந்து இந்த முழு உலகம் இயேசுவை கொல்ல முயற்சித்தாலும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகம் இயேசுவை கொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிட்ட ஜீவன் இல்லைங்க, இயேசு ஜீவாதிபதியாகவே இருந்தார். You know, the people, those who are trying to kill Jesus, they got their life from Jesus. இயேசுவை யாரு கொல்ல நினைச்சாங்களோ அவங்களுக்கும் இந்த ஜீவன் இயேசுவின் மூலமா தான் கிடைத்தது. உனக்கு ஜீவனை கொடுத்ததே நானு, ஜீவன் எடுத்துருவியாக்கும். I was the one who gave the life unto you. Can you take my life? டேய், என் ஜீவன் போச்சுன்னா உங்க எல்லாருக்குமே ஜீவன் போச்சு. If my life is gone, all your life is gone. The breath that you enjoy in your nostril, that came from me. நம்முடைய நாசியில் இருக்கிற சுவாசத்தை அனுபவிக்கிறோமே அது அவரிடத்திலிருந்து வந்தது. Oh, which means nobody can take out the life of Jesus Christ. என்ன சொல்கிறது? ஒருவராலும் இயேசுவிடமிருந்து அவருடைய ஜீவனை பறிக்க முடியாது. In that great afflictions, இப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரவம், in this great challenge, இந்த ஒரு கடினமான பாதை, in this great shameful condition, இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, all these people are mocking. எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏளனம் செய்யும்போது, In this situation, இந்த சூழ்நிலையில still, இருந்தாலும் இந்த நன்றி கெட்ட ஜனத்துக்காக, even when this for this ungrateful people, still இருந்தாலும் he wants to give his life. அவர் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தாருங்க. They have not taken his life. அவங்க அவர்ட்ட அந்த ஜீவனை எடுக்கல. He has given the life அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். for your and my better life. உங்களுடைய என்னுடைய ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தன் ஜீவனை விட்டு கொடுத்தார். Hallelujah. ஹல்லேலூயா. I don't know how many of you got convicted with this. இந்த காரியத்தை குறித்து எத்தனை பேர் நீங்க அதை அப்படியே எடுத்துக்கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. Look at the wisdom of Paul. ஆனா பவுலுடைய ஞானத்தை பாருங்க. He is talking about giving. கொடுப்பதை பற்றி பேசுகிறார். And he said there is no better example than Jesus when he is talking about giving. கொடுப்பதை பற்றி பேசும்போது இயேசுவை விடவும் சிறந்த ஒரு உதாரணம் இந்த உலகத்துல இல்ல. Now our series is, ஆனா இன்னைக்கு இப்ப நாம பார்க்கிற இந்த தொடர் பிரசங்கம் எதுனா, live like Jesus. இயேசுவை போல நம்ம வாழணும். So means you need to learn the method of giving from the life of Jesus Christ. ஆகவே இந்த கொடுப்பதை பற்றி காரியத்தை நாம் படிக்கும் போதும் எப்படி கொடுக்கணும்னு நாம் கத்துக்கணும்னா அது இயேசுவுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். So in this series, இந்த தொடர் பிரசங்கத்துல we are going to study நாம் எதை குறித்து தியானிக்க போறோம்? how Jesus has given. எப்படி இயேசு கொடுத்தார். And how can we imitate the giving habit of Jesus Christ. இந்த கொடுக்கிற பழக்கத்தை நாம இயேசுவை போல எப்படி பிரதிபலிக்கணும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So next 10 minutes I will speak something very important. அடுத்த 10 நிமிடம் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். Please listen very carefully. கவனிச்சு பாருங்க. We are going to deal that verse, the rich and poverty. அந்த தரித்திரர் ஏழை என்ற தரித்திரனானார் அந்த ஐஸ்வர்யன் என்ற அந்த வசனத்தை நாம் தியானிக்க போறோம். First you need to know, when Bible says Jesus was rich, in what means? முதலாவது நமக்கு என்ன தெரியணும்னா இயேசு ஐஸ்வர்யமான வேதம் சொல்லும்போது அந்த ஐஸ்வர்யம் என்ன காரியத்தை குறித்து சொல்கிறது? Let me ask you. நான் ஒரு காரியத்தை கேட்கிறேனே. Jesus was rich and became poor, correct? இயேசு ஐஸ்வர்யவானா இருந்தார், அவர் தரித்திரனார். கரெக்டான காரியமா? ஆமா, சரின்றீங்களா? கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. கைத்து காட்டுங்க. Are you all with me, please? Jesus was rich and he became poor, right? That's what Bible says. Now tell me, give me 2 or 3 assets that Jesus has. இயேசு ஐஸ்வர்யவானா இருந்து தரித்திரனான வேதம் சொல்லுது, நம்ம ஒத்துக்கொண்டோம். அப்போ ஐஸ்வர்யவானா இருந்த இயேசுவிடம் இருந்த அவர்கிட்ட என்னெல்லாம் காரியம் இருந்துச்சு? Or let me put it this way. இல்லை இப்படி கொசா கேட்குறேனே. You became rich. நீங்க பணக்காரர் ஆயிட்டீங்க. For example, ஒரு உதாரணத்துக்கு in my family, என் குடும்பத்துல after I got job, நான் வேலைக்கு வந்த பின்பாக we got elevated in our position. எங்களுடைய ஸ்தானத்துல நாங்க உயர்த்தப்பட்டோம். Yeah, we didn't have TV. அதுக்கு முன்னாடி எங்க வீட்ல டிவி இல்ல, and we got TV. இப்போ எங்க வீட்ல டிவி இருக்கு. We didn't have a good bike. எங்க வீட்ல அப்போ நல்ல பைக் இல்ல, and we got a good bike. இப்போ ஒரு நல்ல பைக் இருக்கு. and later we didn't have car. அப்ப பின்னாட்கள் எங்க வீட்ல கார் இல்ல, and we have a car. அதுக்கு அப்புறம் கார் இருக்கு. and I got not married. அப்போ கல்யாணம் ஆகல, and I got married. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. now became rich because of my wife. No. Rich means these are all the standards. நம்ம பணக்காரன் சொல்லும்போது இந்த காரியத்தை எல்லாம் நம்ம விவரிக்கிறோம். Now you tell me, when you become rich means what?
இப்ப நீங்க சொல்லுங்க, பணக்காரர் ஆவதில் ஐஸ்வர்யவான் ஆவதுனா என்ன? I need to have a job. ஒரு வேலை இருக்கணும், I need to have enough bank balance. ஒரு நல்ல வங்கிக்குள்ள பணம் இருக்கணும், I need to have estates and farms. ஒரு நல்ல சொத்து விளைநிலங்கள் இருக்கணும், And I have a bank balance. ஒரு நல்ல பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும். Have you ever seen any single scripture confirms that Jesus has something like this? நம்ம வசனத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு வசனம் இந்த எல்லா காரியங்களும் இயேசுவிடம் இருந்ததுன்னு சொல்லிட்டு உறுதியா நமக்கு சொல்லுகிறதா? எல்லா காரியமும் இல்லை, ஏதாவது ஒரு காரியமாவது. அவர் ஒரு எஸ்டேட் வச்சிருந்தார் பிரதர், எங்கேயாவது இருக்குதா பிரதர்? Not everything, but at least one thing. Did he had some estate? Which means this is not talking about the worldly riches at all. அவன் என்ன தெளிவாக புரியுதுன்னா, இந்த வசனம் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் சம்பத்தை குறித்து அது பேசுவதில்லை. This is no related with any of our worldly blessings, so called blessing in this poor world. நம்ம இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்குல்ல, அந்த எந்த ஆசீர்வாதங்களையும் குறித்து இந்த வசனம் பேசுவதில்லை. It is talking about something completely different. இது வேறொரு காரியத்தை குறித்து பேசுகிறது. Let me tell you who is Jesus first. முதலாவது இயேசு யாரை நான் சொல்றேன். What kind of riches he has. அவர்ட்ட இருந்த ஐஸ்வர்யம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். First, முதலாவதாக as a person, ஒரு மனிதனாக, as a person, ஒரு நபராக. What kind of person he is? அவர் எப்படிப்பட்ட நபர்? He is not a human. அவர் மனிதர் அல்ல. He is not a human. அவர் மனிதர் அல்ல. He is eternal God. அவர் நித்திய தேவன். Everything is created through him, by him, for him. எல்லாம் அவராலும் அவருக்காகவும் அவருக்குள்ளாகவே படைக்கப்பட்டது. He is God. அவர் தேவன். Oh, the richness is as a person. He is eternal God. ஒரு நபராக அவர் ஐஸ்வர்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் நித்திய தேவன். See, every transaction there are two parties. எப்பொழுதுமே எந்த ஒரு பரிமாற்றம் நடந்துச்சுன்னா அங்க இரண்டு நபர்கள் இருப்பாங்க. There is a giver, கொடுக்கிறவர், there is a receiver. பெறுபவர். Here we are all the receivers. இங்க நாம பெறுகிற பகுதியில் இருக்கிறோம். And he is a giver. அவர் கொடுக்கிற இடத்துல One man is a giver. ஒரு நபர் கொடுக்கிறார். And we are all receivers. நாம் அனைவரும் பெற்றுக்கொள்கிறோம். The rich man became poor, that one man Jesus. அந்த ஒரு நபராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யவான் தரித்திரவானார். And all this entire world poor in poverty, they become rich. இந்த முழு உலகமும் ஏழ்மையான தரித்திரத்தில் இருந்த உலகம் இப்பொழுது ஐஸ்வர்யவானா மாறியது. Now I'm talking about that one man, how much asset he has. இப்போ அந்த ஒரு நபர் இயேசுவிடம் இருந்த காரியங்கள் என்னன்னு நான் சொல்றேன். What kind of asset he has? அவர்ட்ட இருந்த சொத்துக்கள் என்ன? I look at him as a person. ஒரு நபர் அவரை பார்க்கும்போது, oh, he is God. அவர் தேவன். And this is mortal man. இது விழுந்து போன மனித இனம். Immortal God. என்றுமே வாழ்கிற ஒரு தேவன். So as a person, ஒரு நபராக, he is God being. அவர் தேவன். And these are all the human being. இது மனித இனம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, in simple words, ஒரு பக்கம் உங்களையும், one side you keep yourself, இன்னொரு பக்கம் உங்க வீட்டு நாயையும், and other end you keep your dog. விட்டுட்டு கம்பேர் பண்ணி, and if you compare these both, ஓ எவ்வளவு பெரிய கேப் பாருங்க. look at the gap. அவன் மனுஷன், he is man, இது கேவலம் சி நாய். it's animal being. Sorry for my language. என்னுடைய வார்த்தைகளுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். That is what the transaction happened between God and man. இதே போல ஒரு பரிமாற்றம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்தது. எவ்வளவு ஒரு பெரிய வசனத்தை எவ்வளவு சீப் ஆகிட்டோம் பாத்தீங்களா? Just imagine how wonderful rich verse and how we taken to very lightly and cheap. One side God, ஒரு பக்கம் தேவன், immortal, நித்திய தேவன், eternal, நித்தியமானவர், good, நல்லவர், love, அன்பானவர், holy, பரிசுத்தர், righteous, நீதியர், perfect, பூரணர், glory, மகிமையானவர், honor, அவர் கனமுடையவர், wisdom, அவர் ஞானமுடையவர், all good things. எல்லா நன்மைகளும். One side man, இன்னொரு பக்கம் மனிதர், pathetic, ஒரு பாவமான, poor, ஒரு ஏழ்மையான, sinner, பாவமுள்ள, evil, ஒரு தீமையான, mortal, மடிந்து போகிற, decaying, ஒரு வேஸ்டா போகிற, kind of a deadful, ஒரு மரித்து போன நிலைமையில, such a pathetic state man, இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிற மனிதன், such a great God, இப்படிப்பட்ட மகத்துவமான தேவன், ஒரு தெருவில் சாக்கடையில் சுற்றிட்டு இருக்க ஒரு நாயையும் ஒரு கோடீஸ்வர மில்லியனரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் we need to compare when you study this verse. When you take a dog that's running in the streets and eating all from the ditches and all these things and you compare to a billionaire and how that vast gap of difference will be between these two parties, that's how we need to look at this verse comparing God and man.
Look at the being gap. அவங்களுக்குள்ள அந்த இன வேறுபாட பாருங்க. In the manusha, the rich man, if he becomes a dog, what will happen? இந்த பணக்கார மனித இனம் அவர் மிருக இனமாக மாறினா என்ன ஆகும்? Became a dog. ஒரு நாயாக மாறினா Like a dog like this. இந்த நாய் மாதிரி மாற முடிஞ்சா? Sir, you know what did you give? ஐயா நீங்க என்ன கொடுத்தீங்க தெரியுமா? Sir, you have given your nature. உங்க சுபாவத்தையே கொடுத்தீங்க. You have lost your nature. உங்க சுபாவத்தை தொலைத்தீங்க. I'm just trying to explain, but don't take it literally. But you need to understand this God. நான் புரிவதற்காக சொல்றேன், இது அப்படி எழுத்தின் பிரகாரமா எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த தேவன் unrobe all his riches as he is God. அவர் தாம் தெய்வமாக இருப்பன்ற காரியம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு he became poor, தரித்திரனானார். like a man, மனிதன் போல மாறினார். like this. இத போலதான். That is what his poverty and richness. இதுதான் அவருடைய தரித்திரமும் அவருடைய ஐஸ்வரியமும். As a person, ஒரு நபராக. and look at his possession. அவருடைய இருந்த காரியங்கள், சொத்தை பாருங்க. He said, heaven is my throne, வானம் earth is my footstool. இயேசு சொன்ன காரியங்கள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. Oh, Jesus, second person of Trinity, it is God. இயேசு திரித்துவத்தின் இரண்டாம் நபர், அவர் தேவன். Oh, he said, no, how can you build a church for me? How can you build a temple for me? உங்களுக்கு கைக்கு வேலைப்பாடுலாம் எனக்கு எப்படி ஒரு ஆலயத்தை உங்களால எப்படி கட்ட முடியும்? I filled the whole universe. இந்த முழு உலகத்தையும் என்னுடைய வஸ்திரத்துங்களால் நிறைக்கிறேன். And look at all creations. இந்த முழு படைக்கப்பட்ட காரியங்களை பாருங்க. Everything is created by me, for me, through me, in me. இந்த எல்லா காரியங்களும் என்னாலும் என் மூலமாயும் எனக்காகவுமே படைக்கப்பட்டது. And all belong to me. இதெல்லாம் என்னுடையது. Whatever the jewel that you put in your neck, that is also belong to him. நம்ம கழுத்துல நம்ம வச்சிருக்கிற எல்லா அணிகலன்கள் அது கூட அவருடையதுதான். Whenever YouTube you put somebody's video or somebody's clippings or the diagram, சில நேரங்கள் நம்ம யூடியூப்ல ஏதாவது ஒரு கிளிப்பிங் இல்ல டயகிராம் எடுத்து போடும்போது they can claim the copyright. அவங்க இது எங்களுதுன்னு காப்பிரைட் வாங்க முடியும். Even though it is in your channel. ஒருவேளை அது உங்க சேனல்லே இருந்தா கூட but still you taken it from him. அது நீங்க அவங்க கிட்ட இருந்து எடுத்தனால even though you have purchased your jewel, நீங்க ஒருவேளை காசு கொடுத்து உங்க நகையை வாங்கி இருந்தாலும் patent right pay பண்ணீங்களா? did you pay the patent right? sir, jewelry ஷாப்புக்கு காசு கொடுத்த ஜுவல்லரியை உண்டாக்குன கர்த்தருக்கு என்ன கொடுத்தீங்க? The one who sold this jewel to the shop I paid and got it, but the one who created this gold, to God what did we give? அங்க நாளைக்கு நகையே கொண்டு வந்து போட்றாதீங்க. This is not to say that tomorrow don't come and give the jewels as an offering. No. எப்படி கொடுக்காத டைரக்டா கேட்டானுங்க பத்தியா? That is not the point. இல்லங்க அத சொல்ல வரல. Please understand our heart. என்னோட இருதயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. This one verse, இந்த ஒரு வசனம், how so much in it. அதுக்குள்ள अनेक சத்தியங்கள் உண்டு. He has all the possessions. அவருடைய இருந்த எல்லாமே அவருடையது. He is just handful of clay. இது ஒரு வெறும் மண்ணான ஒரு மனிதன். You are like just a sand. மண்ணான ஒரு மனிதன். And this is sand. இது மண்ணுங்க. Without breath or life. ஜீவனோ சுவாசமோ இல்லாத ஒரு மண்ணு. He has all the possessions. அவரிடத்துல சொத்துன்னு சொல்ற எல்லாமே அவருடையது. Let me tell you, you cannot create anything without taking something from what God had already created. நான் ஒரு காரியத்தை சொல்றேனே, இந்த உலகத்துல நம்ம எதையாவது உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம், உருவாக்கணும்னு நினைக்கிற எல்லா காரியமா இருந்தா கூட கொடுத்த அவரிடத்துல இருந்து ஒரு காரியத்தை எடுக்காம நம்மளால புதுசா எதையும் உருவாக்க முடியாது. That much is possession. அவ்வளவு அதிகம் அவருடைய சொத்து. It is not about an estate. அது ஏதோ ஒரு விளைநிலம் அல்ல. It is not about the farm. ஒரு வயல் அல்ல. It is not about the bank balance. ஏதோ பேங்க் பேலன்ஸ் அல்ல. It is not about the villa. அது ஏதோ வீடு இல்ல. It is not about the bungalow. ஒரு பங்களா இல்ல. Come on, everything that you see, you feel, you touch in this whole universe belong to his. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற, இந்த உலகத்துல நாம் தொடுகிற, இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற, கேட்கிற எல்லா காரியங்களும் அது அவருடையது. As a person, ஒரு நபராக, eternal God, நித்திய தேவன், according to possessions, அவரோட வைத்திருக்கிற காரியங்கள், everything he has, எல்லாம் அவருடையது. and look at his position. அவருடைய ஸ்தானத்தை பாருங்க. He is Lord of Lords and King of Kings. அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். We don't have this understanding when it comes to who is God. இந்த தேவன் யார் என்ற புரிதல் இப்படி நமக்கு இருப்பதில்லை. We just
we just sold out our policies and procedures even to get the political connection. Pathetic, shame on us. பல நேரம் நமக்கு வைத்திருக்கிற நிலைப்பாடுகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்ம அப்படி ஒன்றும் இல்லாமல் சொல்லி விற்று போட்டு ஒரு அரசியல் ஒரு கூட்டத்தோடு கூட ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது நம்ம முயற்சிக்கிறோம். He is God. ஆனா இவர் தேவன், King of kings. கர்த்தாதி கர்த்தர். Whether it's Nebuchadnezzar or Darius, அது தரியு ராஜாவாக இருந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சராக இருந்தாலும் whether it's சரி, Alexander, all our politicians, அது அலெக்சாண்டர் எம்பரரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, whoever it is, யாரா இருந்தாலும், the breath that they have taken is from God. அவங்க நாசியில் இருக்கும் சுவாசம் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. If that is true, அது உண்மைனா, the breath that you have taken in the last second, that is also belong to God. இதுக்கு முந்தின வினாடி நாம சுவாசிச்ச சுவாசம் கூட அது கர்த்தருடையது. He is the King of kings. அவர் ராஜாதி ராஜா. He is the Lord of lords. கர்த்தாதி கர்த்தா. He is God. அவர் தேவன். How dare we claim so many things without understanding all that? இந்த புரிதல் இல்லாம எனக்குரியது நம்ம பல காரியங்களை சொல்றோமோ அது எவ்வளவு தவறு. We thought, oh, I take rights from God. நம்ம நினைக்கிறோம் தேவன் கிட்ட இந்த உரிமை இருக்கு. Will you talk, if you go to meet the Chief Minister of Tamil Nadu, do you think that the way you talk to God, do you talk to Chief Minister of Tamil Nadu? No. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நம்ம எப்படி தேவனிடத்துல கேட்கிறோமோ இல்ல தேவனிடத்துல பேசுறோமோ அதே வழி அதே முறைமையில நம்மளால நம்ம முதலமைச்சர் கிட்ட பேச முடியுமா? முடியாது. We respect them. முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம். When that person has come, you stand up. அவர் வரும்போது நாம் எழுந்து நிற்கிறோம். But when it comes to God, ஆனா தேவன் வந்துச்சுனா, of course he is your father. அவர் நம்ம தகப்பன் தான். But what he has given up, study that. ஆனால் என்ன கொடுத்தார் அதை பார்க்க வேண்டும். Understand his majesty. அவர் எவ்வளவு மகத்துவமானவர். Oh, myriads of angels are worshiping him. கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். God. அவர் தேவன். His position is God. அவர் ஸ்தானம் அது தேவன். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமாங்க? What a great miracle it is. உலகத்தையே நிரப்புற அந்த தேவன் ஒரு 3.5 கிலோ பேபியா இறங்கி வந்தார் பாத்தீங்களா? That is, he became poor. Amen. The man the God who fills the entire earth, he became as a 3.5 kg baby for this world. That is his poverty. உங்களுக்கு எப்படி இந்த வெயிட் தெரியும்னு கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். Don't ask how do you know the weight, it's for an understanding. Look at God. அவர் தேவன் in flesh. மனிதனானார். He became poor. அவர் தரித்திரனானார். Person, ஒரு நபராக, possession, அவருடைய உடைமைகள்ல, position, அவருடைய ஸ்தானத்துல, and in his power, அவருடைய வல்லமையில. I know we study about Big Bang theory. இன்னைக்கு நாம் பிக் பேங் தியரி குறித்து படிக்கிறோம். And so many things when it talks about creation. இந்த எப்படி படைப்பின் காரியத்தை குறித்து अनेक காரியங்களை பேசுகிறோம். Still nobody can find. இன்னும் இப்படி இருந்தாலும் ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. How come a life has been generated when these two components are getting together, the egg and the blood of a man, when it's come together, how a life is bring forth? Nobody could find it. எப்படி ஒரு மனிதனும் ஒரு கணவன் மனைவி இணைந்து வரும்போது அங்க ஒரு உயிர் எப்படி உருவாகிறது, அந்த கருமுட்டையில எப்படி ஜீவன் உண்டான என்பதை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியல. Science explains how does this input has come, this seed has come. நமக்கு இன்னைக்கு அறிவியலை பார்க்கும்போது இந்த காரியம் எப்படி வந்து இந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுது. How the seed has come, how the egg has come, science explains so perfectly. எப்படி இந்த முட்டை வந்தது, எப்படி எல்லா காரியங்களையும் அறிவியல் அருமையாக விளக்குகிறது. But ஆனா science doesn't have the answer. அறிவியலுக்கு பதில் இல்லங்க. How the life has come. எப்படி ஜீவன் வந்துச்சுன்னு கேட்டா பதில் இல்ல. Hallelujah. Hallelujah. That came from God. அந்த ஜீவன் தேவனிடத்துல இருந்து வந்தது. That can only given by God. அந்த ஜீவன் தேவனால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். That is what his power. அதுதான் அவருடைய வல்லமை. He created everything out of nothing. ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் அவர் படைத்தார். By word. வார்த்தையினாலே படைத்தார். He sent his word. தம்முடைய வார்த்தையை அனுப்பி created everything. எல்லாவற்றையும் படைத்தார். He sent his word. தம்முடைய வார்த்தையை அனுப்பி and performed everything. எல்லாவற்றையும் செய்தார். That shows the power of God. இது அவருடைய வல்லமையை நமக்கு விளக்குகிறது. Let me tell you. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். Even if you want to tie your shoes, you need the power of God. உங்க ஷூ லேஸை கட்டணும் நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதுக்கு கூட தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. If you want to move quarter inch left or quarter inch right, let me tell you, without the power of God, you can do nothing. ஒருவேளை நாம் இருக்கிற இடத்துல இருந்து 1/4 இன்ச் லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ நம்ம திரும்பணும் நினைச்சாலோ தேவனுடைய பலன் இல்லாம அதை செய்ய முடியாது.
But he became ஆனா அவர் என்னவானார்? poor. தரித்திரரானார். When they just punched him, அவரை குத்தும்போது, when they spat on him, அவர் மேல காரி துப்பும்போது, the whole night when they mocked him, அந்த முழு இரவும் அவரை ஏளனமாய் கேலி செய்யும்போது, when they flogged him, அவரை அடிக்கும்போது, when they pierced him, அவரை உருவ குத்தும்போது, when they nailed him, அவரை சிலுவையில் ஆணி அறையும்போது, when they spoke nonsense against him, அவரை குறித்து தவறான காரியங்களை பேசும்போது, I don't know where all that power has gone. இந்த பலன், இந்த வல்லமை எல்லாம் எங்கயா போச்சு? Oh, when it comes to the Garden of Gethsemane, we think that, oh, you know what? When Jesus yielded to the will of God, angels came and ministered. That is shame. நம்ம நினைக்கிறோம் கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபித்த போது, அவர் அவருடைய வியர்வை ரத்தமாக விழுந்த போது தூதர்கள் வந்து அவரை தேற்றினார்கள் என்று தவறான புரிதல். What I am trying to say, நான் என்ன சொல்ல வரேன்னா, you know what? When Jesus was humbling himself, yielded to the will of God, God sent angels and do minister to him. Not a good thing. That is not a good thing. Who is ministering to him? நம்ம நினைக்கிறோம் இயேசு தன்னை தாழ்த்தும் போது, இயேசு ஜெபித்த போது, இயேசு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது, பிதாவாகிய தேவன் தூதர்களை அனுப்பி அவரை தேற்றினார். எப்படி நம்ம நினைக்கிறோம்? யாரை தேற்றுகிறார்? யாரை கம்ஃபோர்ட் பண்றா? Who is comforting whom? He became poor. தரித்திரரானார். Angels comforted him. தூதர்கள் அவரை தேற்றினாங்க. God, தேவன் in flesh, மனிதனாய் இருந்தார். but ஆனா angel came and comforted him. தூதர்கள் வந்து அவரை தேற்றினாங்க. Maybe whomever I have just shown in the pictures, நம்ம பார்த்த அந்த படம்லாம் பார்த்தோமே, if he came, if those people came ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா and asking the person, somebody who is in the platform, அங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஏதோ ஒரு மனிதரை பார்த்து, can you give me a meal? எனக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க And முடியுமா? they generously giving the meal. அவங்க உதாரத்துவமா சாப்பாடு கொடுத்தா, And if you say a flash news, அத தலைப்பு செய்தியா போட்டு, oh, the pecker and barber helps this so-called rich man, that is not the good news, that is the bad news, because Jesus became poor. அந்த தெருவில் இருக்கிற அந்த ஏழையான அந்த பிச்சைக்காரன் இந்த பணக்காரருக்கு உதவி செய்தார்னு தலைப்பு செய்தி வந்துன்னா அது நல்ல செய்தி இல்லைங்க, தவறான செய்தி. தேவன் தரித்திரரானார். He became poor. தரித்திரரானார். As a personhood, ஒரு நபராக, in his possessions, அவருடைய உடைமைகள்ல, in his position, அவருடைய ஸ்தானத்துல, and in his power, அவருடைய வல்லமையில, and in his perfection. கடைசி அவருடைய பூரணத்துல. Look at your perfection. அவர் எப்படி பூரணர்னு பாருங்க. Who knew no sin became sin. பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். எப்படி உச்சத்தில் இருந்தப்பா, பரிசுத்தம் இருந்த நீ, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், please understand. If a third person is looked at Jesus, who saw him in heaven and who saw him on the earth, he would have said, wow, where you were, how you were. Oh, what a pity you became like this, like a sinner, the one who became sin. ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்லும்போது, பரலோகத்தில் இயேசுவை பார்த்த ஒரு நபர், திருத்துவத்தின் இரண்டாம் நபரை பார்த்த ஒரு நபர் உலகத்திலே அவரை பார்க்க நேர்ந்தால், பரலோகத்தில் ஐயா நீங்க எப்படி இருந்தீங்க, பரிசுத்தம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற பரிசுத்தத்தின் நிறைவா நீங்க இருந்தீங்களே, ஆனா இப்போ பாவம் இல்லாத நீர் பாவமானீரையா, எப்படியா இருந்தீங்க நீங்க? That is what the meaning of rich Jesus became poor. ஐஸ்வர்யமான அழகிய இயேசு நமக்காக தரித்திரரானார்னு வேதம் சொல்லும்போது இதை தான் நமக்கு சொல்கிறது. Look at his holiness. அவருடைய பரிசுத்தத்தை பாருங்க. Cherubim and seraphim, everyone is praising him, holy, holy, holy. கேருபீன்களும் செராபீன்களும் எப்பொழுதும் அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்கிறது. But now he considered among wicked. ஆனா இப்போ அவர் கேடுள்ள ஒரு மனுஷராக எண்ணப்பட்டார். And look at his beauty. அவருடைய அழகை பாருங்க. Oh, the beauty is so majestic. மகத்துவமான அழகு நிறைந்தவர். But here Bible says he became deformed. ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லும்போது அவர் அழகு இல்லாதவராக கேடுள்ளவராக. Rich became poor. ஐஸ்வர்யவான் தரித்திரரானார். For only one reason. ஒரே காரணத்திற்காக. Just only one reason. ஒரே ஒரு நோக்கத்திற்காக. Because of you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும். All these things had happened. இந்த எல்லா காரியங்களும் நடந்தது just because of you
உங்களுக்காக மாத்திரமே. If you are the only person in the world, ஒருவேளை நீங்க மாத்திரம் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே நபரா just இருந்தாலும், only one man in the whole universe, that is you. இந்த முழு உலகத்துல ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாரு, அந்த ஒரு நபர் நீங்களாக Let me இருந்திருந்தாலும், tell you, நான் ஒரு காரியத்தை the சொல்கிறேன், same thing Jesus would have done for you because he loves you. இந்த எல்லா காரியத்தையும் இயேசு உங்களுக்காக செய்திருப்பார். He became ஏனென்றால் poor. இயேசு உங்களுக்காக தரித்திரரானார். Even that is, you are the only one in the world, he will do the same thing because he has done all things just because you. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆளான் நீங்க மாத்திரம் தான் இருந்தாலும் இந்த எல்லா காரியத்தையும் இயேசு செய்திருப்பார். ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். We'll continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். But I want you to have the higher level of understanding. ஆனா உங்க புரிதல் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். Jesus? அவர் யார்? அவர் கார் பங்களா வச்சு விட்டுட்டு வந்தாரா? இல்லையா, சீப் ஆகாதீங்க. Do you don't think that he gave up his car, bungalow and all these things? Don't cheapen him. As a person, God. ஒரு நபராக அவர் தெய்வன். But I am just normal human being. ஆனா ஒரு சாதாரண மனுஷன்யா நானு. Oh, immortal God, mortal man. அவர் நித்திய தேவன், நான் அழிந்து போகிற மனிதன். Not like a grass. நான் ஒரு புல்ல போலல, The flower on the grass. அந்த புல்லின் இருக்க பூவு போல. புல்லுக்கே ஒண்ணு இல்ல, அப்புறம் என்ன புல்லுல இருக்க பூவுக்கு? The flower or the grass itself means nothing, but what about the flower that withers, that's on top of the grass? நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது. I do not know about you. But I am like that. ஆனா நான் அப்படிதான் ஐயா. I am such a fragile and cheapest thing or a person. But for me, he became poor. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒன்றுமில்லாத ஒரு வீக்கான ஒரு மனிதன் தான் நானு. ஆனா எனக்காக அவர் தரித்திரரானார். If you study the gospel, சுவிசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா, you cannot control your tears if you really understand the gospel. அந்த சுவிசேஷத்தின் ஆழத்தை முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய கண்கள்ல கண்ணீர்கள் இல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாது. That is why we are preaching the gospel again and again. ஆகவேதான் இந்த சுவிசேஷத்தை மறுபடியும் பிரசங்கிக்கிறோம். See God who he is. அவர் யார்? அவர் தேவன் பார்க்கணும்யா. As a person, ஒரு நபராக. just imagine. யோசிச்சு பாருங்க. Thousands of angels. ஆயிரக்கணக்கான தூதர்கள். Oh, in a glorious place. ஒரு மகிமையான இடத்துல. Everybody is praising him. எல்லாரும் அவரை துதித்துக் கொண்டே Everybody is adore him. எல்லாரும் அவரை போற்றிக் கொண்டே Everybody is admiring him. எல்லாரும் அவருடைய மகத்துவத்தை மேன்மைப்படுத்தும் போது. Oh, everybody is just shivering before him. எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்கும் போது. Such a great God. அப்படிப்பட்ட தேவன். He became poor. அவர் தரித்திரரானார். And he became a baby on the manger. முன்னணியில ஒரு குழந்தையாக அவர் கடத்தப்பட்டார். ஏன்? Why? எதுக்கு? Why? I love you. அவர் உங்களை நேசிக்கிறார். God so loved the world. தேவன் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். And look at his possessions. அவருடைய உடைமைகளை பாருங்க. The streets are gold. அந்த பொன் வீதிகள். Oh, I really don't know whether we have a sand and stones on the heaven. I really don't know. பரலோகத்துல கல்லு மண்ணுல இருக்குமான்னு எனக்கு தெரியாது. I really don't know. உண்மையிலே எனக்கு தெரியாது. But whenever Bible shows the picture of heaven, it is something fabulous beyond our understanding and beyond our even imaginations. ஆனால் வேதம் எப்பொழுதெல்லாம் பரலோகத்தின் படத்தை நமக்கு விளக்குகிறதோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாயது இருக்கிறது. And he came, walked in this road. ஆனா அவர் இந்த உலகத்துல நடக்க ஆரம்பித்தார். Before the AC bus, before the metro, before the train has come. இன்னைக்கு இருக்கிற ஏசி பஸ்ஸோ மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே. No flight. அன்னைக்கு விமான சேவை எல்லாம் இல்ல. He would have born now. அவர் இப்ப பிறக்கல. But he born in a time where everything was lacking and missing. இது ஏதும் இல்லாத இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் பிறந்தார். So to not heal that one man, to not raise that one man, the son of widow of Nain, he walked 30 plus kilometers. நாயினூர் விதவையின் மகன், அந்த மரித்து போன அந்த விதவையின் மகனை உயிரடை செய்வதற்காக 30 கிலோமீட்டருக்கு மேலாக அவர் நடந்து வந்தார். Lost all his possessions. அவருடைய எல்லா உடைமைகளையும் அவர் இழந்தார். And he became man in this world. ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தார். For me. எனக்காகங்க. For you ன்னு நீங்க சொல்லிடுங்க. If it's for you, you can take about it for him. He did this for me. எனக்காக. I know he is my God. எனக்கு தெரியும் அவர் என்
தேவன் என்று. I know he is my father. எனக்கு தெரியும் அவர் என் தகப்பன் என்று. I know what sacrifice he's made for me. எனக்காக அவர் என்ன தியாகம் செய்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I am standing here because he's lost the richness of his personhood. அவர் தன்னுடைய நபர், தன்னுடைய நான் யார் என்பதை அவர் இழந்ததினாலே நான் இங்கு நின்று And he கொண்டிருக்கிறேன். lost all his possession as God. ஒரு தேவனாய் இருந்தும் அவர் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அவர் துறந்தார். Because I am so important for him. ஏன்னா அவருக்கு நான் முக்கியங்க. More than all the possessions. எல்லா உடைமைகளை பார்க்கிலும் நான் முக்கியம். Look at his position. அவருடைய ஸ்தானத்தை பாருங்க. God. தேவன், King of kings. ராஜாதி ராஜா, Lord of lords. கர்த்தாதி கர்த்தா. Oh, read the book of Revelations. நீங்க போய் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. All of them are praising him, Lord of lords, King of kings. But that king came as a normal carpenter. அனைவரும் அவரை கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா என்று போற்றிக் கொண்டிருக்கும் போது அவர் எனக்காக இந்த உலகத்துல ஒரு மனிதனானார். He became poor தரித்திரரானார் for my sake. எனக்காக. And look at his power. அவருடைய வல்லமையை பாருங்க. Today I treat him so lightly. இன்னைக்கு அவரை ரொம்ப சாதாரணமா நான் எடுத்துறேன். Even he comes, I come late. ஆனா அவர் வந்தா கூட நான் தாமதமாக வருகிறேன். I treat him very lightly. ரொம்ப சாதாரணமா கருதுறேன். I take him all the advantages. அவர் மேல எல்லா உரிமைகளையும் நான் Oh, எடுக்கிறேன். I know him. எனக்கு தெரியும்யா. What did you know about him? என்ன தெரியும்? He's God. அவர் தேவன். He would have left you just like that. அவர் அப்படியே நம்மளை விட்டுருக்கலாம். Understand? He unrobed all his power and he just came here for you. அவர் தன்னுடைய எல்லா வல்லமையும் துறந்து இங்கே வந்தார் என்பதை புரிந்து கொள்ளணும். Look at his perfection. அவருடைய பூரணத்தை பாருங்க. We thought we are so perfect. நம்ம நினைக்கிறோம் நாம பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம்னு. Let me tell you, in the entire world, நான் ஒன்னு சொல்றேன், இந்த முழு உலகத்திலேயே the one entity who is in pathetic imperfection, that is you and me. முழுவதுமாக பூரணம் இல்லாம மோசமா இருக்கிறது ஒரு ஆள்னா அது நீங்களும் நானும் தான். No entity has changed its lifestyle. எந்த ஒரு மிருகமோ இல்ல வேற எந்த காரியமோ தன்னுடைய வாழ்க்கை முறை மாற்றவில்லை. All the planets are in their track. எல்லா கோள்களும் அதனுடைய செல்ல வேண்டிய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. Even the earth is on the same speed. இந்த உலகம் கூட பூமி தன்னுடைய சுற்ற வேண்டிய அதே வேகத்துல சுற்றி கொண்டிருக்கிறது. Water is still flowing uphill to downhill. தண்ணீரை எடுத்தா அது மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது. Gravity force is still working on. புவியீர்ப்பு விசை இன்றும் வேலை செய்கிறது. It is all there from the beginning when God has created. தேவன் உலகத்தை படைத்த முதலாகவே ஆதி முதலவே அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Upholding by the word, the power in his word. தன்னுடைய வார்த்தையின் மேலுள்ள வல்லமையினாலே வெற்றி தாங்கி கொண்டிருக்கிறார். The only one entity lost all the perfection is you and me. ஆனா ஒரே ஒரு காரியம் தன்னுடைய பூரணத்தை முழுவதுமாக இழந்ததுனா அது நீங்களும் நானும் தான். அப்படிப்பட்ட உனக்காக எனக்காக தான் he became poor. And for like you and me அவர் தரித்திரரானார். And God is holy. அவர் பரிசுத்தர். If you want to study that one statement, we need to study for the whole day. இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சாலே ஒரு நாள் முழுவதும் தியானிக்க வேண்டும். And he became sin. அவர் பாவமானார். Nobody can explain. Even John Calvin said, no, it's very hard to explain. இந்த வாக்கியத்தை விளக்க யாராலும் முடியாது. ஜான் கால்வின் தேவ மனிதர் சொல்லும்போது இதை ரொம்ப கடினமான வாக்கியம் விளக்குவதற்கு. Don't get into so detailed. இது ரொம்ப ஆழமா தியானிச்சிராதீங்க. You will miss the track. நீங்க தவறா புரிஞ்சுப்பீங்க. Don't take it lightly. அதுக்காக அதை ரொம்ப Don't treat it cheaply. அது ரொம்ப சீப்பா எடுத்துக்காதீங்க. God, holy God became sin. பரிசுத்த தேவன் பாவமானார். Just because of you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும். What is your response? அதுக்கு நம்மளுடைய மறு உத்தரவு என்ன? He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He cares for you. அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். Because of you, he became such a poor person in this world. உங்களுக்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு தரித்திரராக இந்த உலகத்துல மாறினார். He gives away all his riches. அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் கொடுத்தார். Because he loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். God bless you. We'll continue next week.